கடவுள் அப்படிங்கிறதுல இந்த இந்த வரலாற்றில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, கடவுள் சொன்னாருன்னு நாம் எதையும் சொல்லலை. நான் கடவுளை உனக்கு நான் காட்டுறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இந்த கடவுள் அப்படிங்கிறதுல என்னென்னலாம் சேருதுன்னா, அகம்பிரம்மாஸ்மின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. இந்த அகத்தியர் அப்படிங்கிறதுக்குள்ள அகம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சொல்லு. இந்த அகம் அப்படிங்கிறதுக்கும் அகம்பிரம்மாஸ்மிங்கிறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. சான்ஸ்கிரிட்டில் அகம்னு வந்தால் ஈகோ அல்லது ஐ, அதுதான் நான் தான் வரும், உள்ளன்னு வராது. தமிழில் மட்டும்தான் அகம்னா உள்ளன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்படி இல்லைன்னா அகத்தியர் மீனிங் இல்லாத போயிடுவார். அகத்தியருங்கிற ஒரு மீனிங்கே தமிழில் தான் இருக்குது, அகஸ்தியரில் வராது. அதுக்காகத்தான் அதை முதலே சொல்லிடுறேன். அந்த அதுக்கு தான் ஐராவதம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 4 கட்டம் போட்டிருக்கோம், அது மதில். அதனால தான் நான்மாட கூடல்னு மதுரைக்கு பேர். 7 கோட்டை, 7 அப்படிங்கிற பேர்லாம் எகிப்திலையும் வரும், சிந்துவெளியிலையும் வரும். 7 ஏன் வருது அப்படின்னா, 7 வேளிர் தான் இந்தியாவினுடைய அரச பரம்பரை. இந்தியாவினுடைய வேளிர் 7. அதில் தான் நீங்கள் சைவ வரலாற்றிலேயே கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி சைவத்தோட தொடக்க கால கோயில்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் போயிட்டு வந்தோம் கொடும்பாலூர். கொடும்பாலூரில் காலாமுகத்துக்காக கட்டப்பட்ட கோயில் வந்து முக்கியமான கோயில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் இருங்கோவியல் பரம்பரையில் வந்தவன். அந்த இருங்கோவியலுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மேலக்கடம்பூர் கீழக்கடம்பூர்லாம் போனீங்கன்னா, அங்கே அதை ஆதித்த அதாவது பராந்தகன் காலத்திலேருந்தே சைவத்துக்கு நாயன்மார் வரலாறு சேக்கிழாருக்கு தாராசுரத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண வரலாறு மேலக்கடம்பூர். அப்புறம் தான் தாராசுரம். அப்போ சைவத்தோட கல்ட்டு மாறுறதுலேயும் அந்த அந்த வேல் மரபில் வந்தவன் கொடும்பாலூர் திருச்சி பக்கம் கட்டுற அந்த கோயிலில் இன்னொன்று அங்கே இருக்கும். என்ன இருக்குன்னா, முதுகுன்றம் இருக்கும். முதுகுன்றனாலே தண்ணி விஷயம்தான். இது தண்ணியில் தானே சுந்தரர் போட்டு எடுக்கிறாரு. முதுகுன்றங்கிறது விருத்தாசலம் மட்டும் இல்லை, அங்கே அந்த திருச்சி பக்கம் போனீங்கன்னா அந்த முசுகுந்தீஸ்வரர்னு ஒன்று இருக்கும். முசுகுந்தீஸ்வரர் இல்லை, அவர் முதுகுன்றீஸ்வரர். அவரை முசுகுன்றர் ஆகிறான். அப்போ முசுகுந்தன் கதையும் தண்ணியிலேருந்து வர்றது தான் அது. அதனால தான் வானவர் உலகம்னா நமக்கு தண்ணி தான் நமக்கு உலகம். நீங்கள் நெருப்பு கிடையாது நமக்கு. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் தண்ணியை எங்கெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிற வரலாறை கொஞ்சம் புள்ளி வச்சுக்கிட்டு நீங்கள் இணைக்கணும். அதனால தான் தண்ணியில் வந்தால் தூய்மை. இது துணியை எங்கே துவைப்போம்? நெருப்பில் போட்டு துவைப்போம். தண்ணியில் போட்டு துவைச்சாதான் துணி வெள்ளையாகும். வெள்ளை துணி கட்டுறதுங்கிறது தமிழ் மரபு. அதனால தான் பாம்பன் சாமி அகத்தியருக்கு வெள்ளை ட்ரெஸ்ன்னு எழுதுறார். அகத்தியர் வெள்ளையாடை தரித்தவர் அப்படிங்கிறதுக்காகவே பாம்பன் சாமி ஒரு பாட்டு இருக்கிறார். ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பாம்பன் சாமியும் வெள்ளையாடை தரித்தவர் தான். அவருக்கு ஏன் காவியாடை வருதுன்னு கேட்டிங்கன்னா, காசியில் குமரகுருபரர் மடத்தில் கொடுக்குறாங்க. ஏன் அவருக்கு காசியில் குமரகுருபரர் மடத்தில் கொடுக்குறாங்கன்னா, அது முருகனோட வேலை. ஏன்னா குமரகுருபரர் செஞ்ச வேலை பாதியில் நிற்கிது. அந்த வேலையை குமரகுரு தாசரை வச்சு கடவுள் செய்ய வைக்கிறான். சரி, காவி கட்டினா அவனுக்கு என்ன அடையாளம்னு ராமலிங்க அடிகளார் சொல்றார். வெள்ளையாடை போட்டவர், வெள்ளையாடை கட்டின ராமலிங்க அடிகளார் காவியை பற்றி என்ன சொல்றார் தெரியல உங்களுக்கு? நீதிக்கு எதிராக போராடுகிறவன் தான் காவி ட்ரெஸ் போடணும். என்னது, அநியாயம் பண்றவ காவி ட்ரெஸ் போடக்கூடாது. அநீதிக்கு எதிராக போராடுபவர்கள் தான் காவி உடை கட்ட வேண்டும் அப்படிங்கிறத உரைநடையில் ஒரு பக்கத்தில் எழுதியிருக்காரு. அவர் சொன்னதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் நான். அதனால் காவி ஆடை இப்போ அகத்தியரை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு ட்ரெடிஷனோட அடையாளம். அதனால தான் அகத்தியரை கடவுள் தன்மையில் பார்க்கறதுனா என்ன அப்படின்னு கேட்குறப்போ, அகம் அப்படிங்கிறது உள்ள வரலாற்றின் உள்ளே இருக்கிறவர். அப்படின்னா அவர் தான் அரசர், அவர் தான் மதிலில் அல்லது கோட்டைக்குள்ளே இருக்கிறவர். அப்போ தான் நான்மாட கூடலுக்குள்ள மதுரை வந்து நான்மாட கூடல்னு பேர் வாங்கினது. அதனால தான் இப்போ அதனால தான் நான் ஒரு சதுரம் போட்டு அது முக்கோணம் மாதிரி, அதாவது ஒரு நீங்கள் கத்திலி வாங்குறீங்கள கடையில், காஜி கத்திலி வாங்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு உருவம் போட்டு மூளையில் ஒரு உருவம் போட்டிருக்கோம். அதுதான் வந்து அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற அந்த கோட்டைக்கான அடையாளம். அதனால தான் அவர் அகத்தியர்னு ஐராவதம் அங்கிருந்து பிடிச்சி எழுதுறாரு, அகத்தே இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அகம் நமக்கு வரலாற்றில் மூலம். வரலாற்று மூலம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் முருகன் எடுத்துங்க.
தொல்காப்பியம் கடவுளை என்ன சொல்லுதுன்னா கொற்றவை வேலன் சொல்லுது. வேலன்கிற முருகன் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த முருகன் முருகனாக வரல, மனுஷன் உருவத்தில் வரார். எந்த மனுஷனா வேட்டையாடினவன்லேருந்து வரார், வேல் வச்சிருந்தவன்லேருந்து வரார். அப்போ போராளியிலிருந்து முருகனை தெரிகிறார தவிர அவரே முருகன் கிடையாது. சரி, அம்பாள் யாரு, கொற்றவை யாருன்னா தாய் வழி சமூகத்தோட அடையாளம். அவங்க சண்டை போடுற காலத்தில் கொற்றவை, தாய் வழி சமூகத்தில் இருந்தபோது கொடிநிலை, அவங்கள தான் நம்ம ஜேஷ்டான் ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் சண்டை போட்டால் காளி, அது கொற்றவை. அப்போது இந்த வரலாற்றில் அவங்க ஒரு பொண்ணு தான், அவங்க சக்தியே கிடையாது. அதனால் கடவுளை புரிஞ்சிக்கிறதுலையே தமிழனுக்கு வந்து இன்னும் மனநிலை பாதிப்பு இருக்குது. அதில் தான் அகத்தியரையும் புரியல. புரியுதா உங்களுக்கு? இப்போ வரலாறு மனிதனிலிருந்து தான் தொடங்குகிறது. மனித பண்பில் கடவுளை உணரணும். அந்த மனித அடையாளத்தை நீங்கள் என்னன்னு சொல்லக்கூடாது, பிரம்மையாக மாற்றக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ கடவுள் நிலையில ஏன் அகத்தியர் பேசப்பட்டார்னா வரலாற்றினுடைய தொடக்க காலத்தினுடைய அடையாளம் அவர். நீங்கள் தொல்காப்பியம் கொற்றவை வேலனை ஏன் கடவுளாக சொல்லி அகத்தியரை சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அகத்தியர் வரலாற்றோடு நின்று விட்டார். ஆனால் பண்பில் நீட்சிப்படுவது கொற்றவையும் வேலனும். அந்த பண்பில் நீட்சிப்படும் போது கொற்றவை எதுவாக மாறுது, உமையம்மையாக மாறுது. வேலன் முருகனாக மாறுறார். புரியுதா? அப்போ முருகனாக மாறி அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து கடவுள் பண்போட எது வரைக்கும் வராரு, அருட்பெருஞ்சோதி வரைக்கும் வராரு. அம்பாள் எது வரைக்கும் வந்துட்டாங்க, அவங்க வந்து உங்களை காப்பாற்றுற தெய்வமாக மட்டும்தான் இப்போ நின்றுருக்குறாங்க. அவங்கள எது வரைக்கும் நம்ம கொண்டு போய் நிறுத்தலை, அருட்பெருஞ்சோதி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தலை. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஆற்றலில் கொண்டு போய் சக்தியாக சொல்லி அருளில் கொண்டு போய் நிறுத்து. அப்போ நீங்கள் கடவுள் வரலாற்றையும் இப்படி தான் புரிஞ்சிக்கணும். அதனால் அகத்தியரை கடவுள்னு சொல்கிறதில்ல, அவர் வரலாற்றினுடைய தொடக்க காலத்தினுடைய தலைமை பாத்திரம். அப்போ வரலாற்றினுடைய தலைமையில் நீங்கள் அவரை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கேருந்து அந்த வரலாறை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐராவதம் என்ன பண்ணுறாரு. நீங்கள் சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து தான் அகத்தியரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா தான் அதுதான் வந்து வடபால் முனிவன் தடவரை அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு அவர் எழுதுறார். 7 பேர் நிற்கிறாங்களா, மேலே ஜாடியில் ஒருத்தர் இருக்காரா, அவர் ஒருத்தர் வணங்குறாரா. இந்த படம் ரொம்ப முக்கியம் சிந்து சமவெளி நாகரிகத்தில். இந்த வணங்குறவர் வெளா எலும்பு தெரியல அளவுக்கு கூணி இருப்பார். இப்போ உயரமான அகத்தியரை இங்கே தான் சின்னதாக்குறாங்க. அகத்தியர் வந்து நீங்கள் பார்க்குற உருவம் கிடையாது, அவர் தான் டாலஸ்ட் மேன் தான். அவர் யாருன்னா ஒரு அரசனும் என்னது பூசாரியும் ஆவார், அல்லது அர்ச்சகரும் அரசனும் அவர் தான். இதை எப்படி பார்க்கணும்னா நீங்கள் எகிப்து நாகரிகத்திலலாம் பரோ தான் அரசனும் பூசாரியும். அப்போ ஒரு அரசன்னா யாருன்னா அவன் தான் கடவுள், அவன் தான் கடவுளை வழிபடுவான். அந்த லெவலில் நீங்கள் அகத்தியரை பார்த்து அவருக்கு கீழே 7 பேரை உருவாக்கி இந்தியா முழுக்க அரசாங்கத்தை உருவாக்குறார். இந்தியா முழுக்க உருவாக்கப்பட்ட அரசாங்கத்தில் தான் கேரளாவிலையும் அவர் உருவாக்குனது தான், தக்காணத்துலேயும் அவர் உருவாக்குனது தான், ஆந்திராவிலையும் அவர் உருவாக்குனது தான். இந்த 7 உயர்ந்த நகரம், அதில் தான் 7 எயில், பழந்தமிழில் 7 எயில் வரும். 7 பிறப்பும் அதில் வர்றது தான். இந்த 7 பிறப்புனா நீங்கள் இந்த வரலாற்று அடிப்படையில் போனீங்கன்னா அது எப்படி வந்து ஒரு குறியீடாக மாறுது அப்படிங்கிறது நீங்கள் தான் தொடர்ச்சியாக வர்றீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். 7 பிறப்புனா சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்தே உங்களுடைய தொடர்ச்சி இருக்குது. இது இந்த நம்ம ஐராவத மகாதேவன் எழுதுறதுக்கு யார் மூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ராகவையங்கார் தான் வேலூர் வரலாறு எழுதினார். முதல்ல அவர் தான் துவரையிலிருந்து வந்தவர்கள்னு எழுதினார். அந்த துவரை எது அப்படிங்கிறதான் ஐராவதம். குஜராத்தில் நீங்கள் இப்போ பார்க்குற துவாரகையிலிருந்து அதை பார்க்கணும். இப்போ பூமிக்கடியில் மோடிலாம் போகிறார் பாருங்க. இப்போ இதுதான் வந்து உங்களுக்கான சிந்துவெளியினுடைய அழிந்த இடத்துல இருந்து அந்த வரலாற்றை கொண்டு வருது. இதில் இன்னொரு கூடுதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரலாற்றில் உங்களுக்கு வந்து பரத்வாஜ் அப்படின்னு ஒரு பேரை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த பேர் பரத்வாஜ்னா யாருன்னா பரதன். அவன் தான் வந்து உங்களுக்கு யாருக்கு வரான்னா ரிக்வேதத்தெல்லாம் அவங்க தான் ரூட்டில் வராங்க. இந்த பரதர்கள் யார், ரிக்வேதத்தில் வர்றவங்களாம் யாருன்னா அவங்க தான் சிந்து சமவெளி நாகரிக தமிழர்கள். அதில் வர்றவன் தான் பொறையன். அந்த பரத்வாஜிங்கிறவன் யாருன்னா பொறையன். அவன் தான் இந்த அம்பு தூக்கணும்னு சொன்ன பாருங்க காவடி, அந்த காவடிக்கு பேர் பொறை. அந்த பொறையன் தான் சேரன், இரும்பொறை.
அப்போ வேளிர் நேரடியாக சேரரோட தொடர்பு கொள்வாங்க. இப்போ நீங்கள் இந்த வரலாறுலாம் நீங்கள் விரிவாக ஐராவத மகாதேவத்தோட அந்த புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே எப்படிலாம் பேசுகிறாரு தெரியுது. நான் சொற்பொழிகளை புரிஞ்சிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு தொகுப்பாக சொல்கிறேன். இந்த வரலாற்றில் இந்த 7 பேருக்கே நிற்கிறாங்க பாருங்கள். இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு யாருக்கும் மாறுபாகலாம் கிடையாது. யாருக்கு அந்த 7 பேருக்கு ஆனால் மாறுபாகம் இருக்குது. அவங்க பெண்கள்லாம் பேசுகிறாங்க பொய்யா. பெண்களுக்கான விஷயமும் இருக்குது. சுந்தி சமவெளியில் அந்த அரப்ப நாகரிகத்தில் கிடைச்ச பெண்கள் உருவத்தை நீங்கள் பார்க்கணும். அதுக்கு இப்போ பெண்கள் உருவத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்பகத்தை அவங்க எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா தான் இந்த 7 பேருக்கு மார்பகம் இல்லைன்னு புரியும். இவங்கெல்லாம் யாருன்னா சடை நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஆடை அல்லது அணிகலன் மெத்தடில் அவங்களுக்கு முள்ளாக போடுறாங்க பாருங்க. அதெல்லாம் என்னென்னா ஆபரணங்களை சித்தரிக்கிற ஒரு விஷயம். அவங்க மற்ற சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்ட ஆளுமை, அவ்வளோதான். இதில் வந்து சடை இருக்கும். இந்த சடை தான் நம்ம நீல் நிமிர் சடை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ஆலமர் செல்வன் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த ஆலமர் செல்வன் யாருன்னா அகத்தியர். பின்னாடி தான் சிவனுக்கு நாம் மாற்றுறோம். நன்றா இந்த பழைய ஆள் அப்புறம் அதை சிவனுக்கு மாற்றுறோம். சிவனுக்கு வரலாற்றில் இருக்கிற உருவத்தை மாற்றி கொடுக்கறதுக்கு உதவுனவர் அகத்தியர். அது தத்துவமாக மாறுறதுக்கு உதவுனது கந்தழி. அப்படி புரிஞ்சுக்கணும். புரியுதா வரலாறு உங்களுக்கு? சிவன் எப்படி கந்தழி வந்து லிங்கமாக மாறுது அப்படிங்கிறதுக்கு உதவுறது அங்கே. இங்கே வந்து வடபால் முனிவன், வடபால்னா வடமரம் ஆகிப்போச்சு. வடமரம் எது? ஆலமரம் ஆயிடுச்சு. அப்போ அகத்தியர் இடம் தான் சிவபெருமானுக்கு கிடைக்குது. அப்புறம் அதனால தான் இமயமலை பார்வதி நேராக அந்த கரகத்தை வாங்கிட்டு வந்தவர் இப்போ சிவனோட ஆளாக மாறுறார். சிவன் சொல்லி தான் போனார் அப்படின்னு கதையை மாற்றுறாங்க. இந்த எல்லா கதையிலும் என்ன நிறைய பொடி வச்சு கதையை மாற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம். எப்படி திருவிளையாடற் புராணம் எல்லாமே உங்களுக்கு விஷத்தை வாழைப்பழத்தில் வைக்கிறதுன்னு ஒரு கதை தெரியல. இப்போ நல்லதை விஷத்தில் வைக்கிறது அது எப்படி இருக்குது? அந்த மாதிரி தான் நீங்கள் வரலாற்றை புரிஞ்சுக்கணும். வரலாற்றை புரிந்து கொள்றதுல சொல்லுவோம். ஒரு சைக்காலஜிக்காக அடிக்கடி ஃபோனில் வரும். இங்கே ஒரு கரடி இருக்கிறது கண்டுபிடித்தால் நீங்கள் உளவியலாக ரொம்ப அறிவாளின்னு எழுதுவான். அந்த மாதிரி கரடி இருக்கும் எல்லாத்துலேயும். இந்த வரலாற்று கரடியை புரிஞ்சுக்கிறதுல தான் அறிவாளிகள்லாம் திணறாங்க. இப்போ நீங்கள் ஒரே மாதிரி அதை புரிஞ்சிக்க முடியல. எதை? அகத்தியருக்கு சிவனுக்கு சிவன் தான் இவர் அனுப்புகிறாரு அப்படின்னா ஏன் சிவன் பேர் அங்கே எழுதணும்? அகத்தியரை அவருக்கு அப்புறம் மாற்றணும். அகத்தியர் விஷயத்தில் 1-2 மாறல. உருவத்தை உயரத்தை குள்ளமாக்கு, ஸ்லிம்மான உருவத்தை தொப்பையா இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் கவனமாக மாற்றுகிற வேலை நடக்குது. இதுக்கு உங்களுக்கு சிந்துவெளி நாகரிக முத்திரையே உதவுது. இப்போ பாருங்க 3 முத்திரையை பாருங்க. ஒன்றில் நல்ல, அதாவது நீங்கள் எப்படி ராஜனுடைய அலங்காரத்தோடு இருக்கும், அரசனுடைய அலங்காரத்தோடு இருக்கும். 2வது இருக்கிறதுல கொஞ்சம் வயிறு தொப்பையாக இருக்கும். 3வது மார்பகம் இருக்கும். அப்போ 3 பெண் ஒன்று, அரசனை மாதிரியே ஒன்று, அரசன் ஒன்று அப்படின்னு வச்சுங்க. இந்த அரசனை தான் என்ன பண்ணாங்கன்னா கோட்டுக்கோப்பாளன்னு பிஎல் சாமி எழுதினார். ஆனால் இதை எழுதின சிந்துவெளி நாகரிகத்தை எழுதினவங்க எப்படி எழுதினாங்கன்னா அது பசுபதினு எழுதினாங்க. பசுபதி நாங்கள் பாருங்க. பசுபதி மேக்காப்பாளையம் அப்படின்னா நீங்கள் தான் அது. அதாவது வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்கல்ல, மாக்கான்றோம்ல. அதனால் பசுபதி மேக்காப்பாளையம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பேரை அவங்க எழுதுறாங்க. அதில் படித்த பேர் இல்லை அது பசுபதிங்கிறது. அவங்களுக்கு வேதத்தில் அந்த சொல் வர்றதுனால இவர் பசுபதினு எழுதலாம். யாரு தொடக்க காலத்தில் அந்த முத்திரைக்கு பேர் கொடுக்குறவங்க. இந்த பசுபதி அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண வானமாமலை வந்து அந்த கட்டுரையை வாங்கி போடுறார் பிஎல் சாமி கிட்ட. பிஎல் சாமி தான் அதுக்கான மூலம். அந்த அந்த 2 கட்டுரை முக்கியமான கட்டுரை. பகவதி வழிபாடு ஒன்று, வேலன் வழிபாடு ஒன்று. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்டுக்கோப்பாளன் அப்படிங்கிறத எங்கேருந்து அவர் எழுதுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழிக்கோடுலேருந்து ஆராய்ச்சி பண்ணுறார். மலபார் வேலன்மார். அந்த மலபார் வேலன்மாருடைய அடிப்படையிலிருந்து அதெல்லாம் கொடுத்து அதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தலையில் கொம்பு வச்சு அந்த அடிப்படையில் இன்றைக்கும் வழிபாடு நடக்கிறது, வேலன்மார் வழிபாடு. இது வந்து தாய்வழி சமூகம் சார்ந்தும் இதை பகவதி வழிபாட்டிலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத
அப்புறம் சங்க இலக்கியங்களில் சொல்கிற வேலன் வெறியாட்டு இது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக லிங்க் பண்ணி இதில் ஒரு பலி இருக்கும் பாருங்க. அந்த 7 பேர் இருந்தாங்கல்ல, அதில் ஓரமாக ஒரு பலி இடம் இருக்கும், கோடு போட்டு இருக்கும் சின்னதாக சதுரமாக. அது இருக்கும் மேலே இருக்கா, அதுதான் வெறியாட்டு களம். அந்த சின்னதாக அந்த 7 பேரில் கீழே நிற்கிறாங்கல்ல, அதுக்கு மேலே ஒரு கட்டம் இருக்கு பாருங்க. அந்த கட்டம் தான் பலி கொடுக்குற இடம். பெரும்பாலும் கொடுத்தது வந்து ஆடு, அந்த வரையாடு இல்லை ஆடு. அதுக்கப்புறம் தான் மாறுது மற்றதெல்லாம். அப்போ இது வந்து முதல்ல இதுதான் நான் இப்போ நம்ம திருப்பரங்குன்ற விஷயத்துலையும் ஆடு பலி கொடுத்து வழிபட்டது முருக வழிபாட்டில் பழசு. ஆனால் இஸ்லாமியர்கள் உங்களுக்காக அதை செய்கிறாங்க. இப்போ அவங்க செய்யல அதை அப்படின்னு நான் அதை சொன்னேன். ஏன்னா அந்த மரபை நாம் அந்த இடத்த அவங்க எடுத்துக்கிறாங்க, ஏன்னா ஒரு சமாதி வந்துட்டதுனால. ஆனால் உங்கள் வழிபாட்டை நீங்கள் அவங்க நடத்தி கொடுக்குறாங்க. அதனால் முருகன் வழிபாட்டில் வேலன் வெறியாட்டில் வந்தாது. இன்னும் வேலன் வெறியாட்டு தரவுகள்லாம் படிச்சிங்கன்னா முக்கியமானது என்னென்னா, காவல் மரம் வழிபடப்படும், அதான் கந்தழி. அந்த இடத்துக்கு பேர், அங்கேயே சாப்பாடு போடுவாங்க, பலியிடுவாங்க, வர்றவங்கெல்லாம் தங்க வச்சாங்க. அந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு, அதுக்கு பேர் பொதியில். அந்த இடத்துல கட்டடம் கட்டினாங்க, அதுக்கு பேர் கோயில். இப்படி தான் கோயில் வரலாறு. அந்த வேலன் வெறியாட்டை வச்சு தான் கோயில் வரலாறே கிடைக்குது உங்களுக்கு. இதெல்லாம் இப்போ நம்ம அஞ்சல் வழி கல்வியில் உங்களுக்கு எழுதியிருக்கிறோம், கடவுள் கொள்கையில் எழுதியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அதை படிச்சிங்கன்னா தெரியும். இப்போது இந்த தன்மையை நாம் தொடர்ச்சியாக இங்கே கொண்டு இருக்கிறது யார் இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வழிபாட்டு முறை இன்னமும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத பிஎல் சாமியோட அந்த கட்டுரை விளக்குது. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டுக்கான மூலத்தினுடைய ஆளுமைகளை உருவாக்கியவர் தான் அகத்தியர். அவர் தான் ஜாடிக்குள்ளே இருக்கிறவனை வணங்குறார். அங்கே ஜாடிக்குள்ளே இருக்கிறது அவர் இல்லை, ஜாடிக்குள்ளே இருக்கிறது கடவுள். அவர் என்ன எழுதுறாங்கன்னா, ஐராவதெல்லாம் அந்த வெலா எலும்பு தெரியறதுனால அது பேய் மாதிரின்னு எழுதுறாங்க. இப்போ இன்னொரு கான்செப்ட் நமக்கு கிடைக்குது. வேலன் வெறியாட்டில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் இருப்பான், அவன் மேலே முருகன் ஏறும். வேலனே முருகன் கிடையாது, முருகன் ஏறினவன் வேலன், அப்புறம்தான் வேலன். உங்களுக்கு சங்க இலக்கியத்தை கூர்மையாக படிச்சிங்கன்னா தெரியும், வேலனே முருகன் கிடையாது, வேலை மேலே ஏறினவன் முருகன். இப்போ போனீங்கன்னா முருகுங்கிற சொல்ல தான் கண்டியூர் செம்பியன் நம்ம மாயவரத்து பக்கத்தில் கிடைச்சது. திண்டிவனம் சூலூரா சாணாரா அந்த ஊருக்கு பேர் இல்லை, திண்டிவனம் அது திருவையார் இல்லை, அந்த கண்டியூர் செம்பியன் கண்டியூர். செம்பியன் கண்டியூர் நம்ம அந்த ஆக்கூருக்கு முன்னாடி இருக்குது மாயவரத்தில். நம்ம சீர்காழி போயிட்டு நம்ம அந்த பூம்புகார் போகிறோம்ல, அங்கே அந்த வழியில் இருக்கிறது தான் செம்பியன் கண்டியூர். அங்கே கிடைச்ச கோடரியில் இருக்கிறது தான் முருகன் படித்தாங்க. அதுக்கு இணையானது தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தெல்லாம் சொல்லி ஐராவதம் என்ன பண்ணுறாருன்னா, முருகு அப்படிங்கிற சொல்லையே உருவாக்குறார். எதில்? ஹரப்பன் நாகரிகத்தினுடைய கடவுள் அடையாளத்துக்குள்ள. ஆனால் முருகுங்கிற பெயருக்கு அந்த பெயரடையாளம் அமைஞ்சாலும் அந்த வழிபாட்டு முறை இன்றைக்கும் வேலன்மார் வழிபாட்டு முறைங்கிறத பிஎல் சாமி நிறுவுறார். எங்க மலபார் கோழிக்கோடு சார்ந்து. அப்போ என்ன உங்களுக்கு தொடர்ச்சி கிடைக்குதுன்னா, இப்போ உங்களுக்கு குஜராத்திலிருந்து வந்த குஜராத் வழியாக வந்த அகத்தியர், இந்த பக்கம் நம்ம ராமேஸ்வரம் போய் சேர்ந்த அகத்தியர்னா வேற வேற அகத்தியர் இல்லை. அது ஒரு அகத்தியரும் கீழே வந்தவங்க எல்லாம் அவர் பேனர்லேயே ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ அகத்தியர் பல பேர் இல்லை, அது வந்து ஒரு பட்டம். ஔவையார்லாம் பல ஔவையார், அது வேற. அப்போ அகத்தியருங்கிற பட்டம் என்னவாகுதுன்னா, பின்னாடி வந்து புராணமாக மாறி அகத்தியருங்கிற உருவம் சீரழிக்கப்படுகிறது. மாணிக்க வாசகரை சீரழித்த மாதிரி. மாணிக்க வாசகரை திருவிளையாடல் புராணம் எழுதி தான் சீரழிப்பாங்க. மாணிக்க வாசகருங்கிற ஒரு வரலாறை நீங்கள் மாற்றி சொன்னது தான் திருவிளையாடல் புராணம். மாணிக்க வாசகரே சொன்னது அப்படின்னா அவருடையது. அவர் எழுதி ஒரு 400 வருஷம் கழிந்து சோழிய வேளாள பிராமணர்கள் எழுதினது தான் திருவிளையாடல் புராணம். அப்போ எதுக்கு இந்த வேலை? இது பரவாயில்ல, மெய்கண்ட சாத்திரத்துக்கு வரலாறு. ஏன் இந்த வரலாறை எழுதுறாங்க? ஏன் வந்து தொடர்ந்து வந்து இந்த மெனக்கெடுற வேலை ஏன் வருது பிராமணர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றை மாட்டுதல் திரித்தல் அப்படிங்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது.
அது ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புக்குள்ளதான் அகத்தியர் வரலாறு என்ன பண்ணுது, சிதிலமாக்கப்படுகிறது. அப்ப அகத்தியர் வரலாற்றினுடைய தொடக்கம் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கடவுள் முருகு என்கிற வழிபாட்டோடு தொடர்புடைய அகத்தியர் என்கிற ஒரு அரசன். அந்த அரசன் உருவாக்கிய பரத்வாஜ முதலான அரசர்கள் 7 வேளிர். வேளிர்னா என்ன கேட்டீங்கன்னா, ஒலி உடையவர்கள் வேளிர். இது பூங்குன்றன்கிற ஆர்கியாலஜிஸ்ட் ரொம்ப தெளிவா நிறுவறாரு. அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார், தொல்குடி வேளிர் வேந்தர். அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு, இன்னும் நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கார். அவர்தெல்லாம் படிச்சுட்டு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன்னா இப்ப எல்லாம் தனித்தனியா இருக்குது. வானமாமலை தனியா இருக்கு, வேல்சாமி தனியா இருக்கு, PL சாமி தனியா இருக்கு. பொறுப்பா ஒரு விஷயத்தை இணைக்கணும்னு தெரியாது, உடைக்கிறது அப்படிங்கிறது தான். அதை தான் அறம் எழுதுறாரு. அறம் சாவித்திரி இப்போ ஒரு கட்டுரை இருக்கார். என்ன நினைக்கிறாருன்னா, எப்படிலாம் இவங்க கதை சொல்றாங்க அகத்தியரை. ஏன்னா அகத்தியர் ஆரியர் அல்லது பிராமணர் அப்படிங்கிற எண்ணத்தை தெளிவா ஏற்றுக்கிட்டு அவர் ஒன்றும் இல்லாதவர் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்போ அப்ப அவங்களுடைய கருத்து வெற்றி பெறுதா இல்லையா? அப்ப உங்களுக்கு மனநிலை ரீதியா என்ன பண்ணுது, அப்ப ஆமாயா இவனுக்கு எதுவாக இருந்தாலும் சண்டை போடுவானுங்க அப்படின்றத நினைக்க வைக்கிறது. அப்ப வரலாற்று ஒழுங்குக்கு ஐராவதம் பண்ணி வச்ச வேலை கொஞ்சம். ஐராவதம் அவரும் பிராமணர் தான், ஆனா அவர் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு கொஞ்சம் கூடுதலா உழைச்சி கொஞ்சம் என்ன பண்றாரு, இந்த அகத்தியர் விஷயத்தையும் முருகன் விஷயத்தையும் தெளிவா உங்களுக்கு புள்ளி வச்சிருக்காரு. அவரு வச்சதை தான் நீங்க PL சாமியோட கனெக்ட் பண்ணணும். PL சாமி வானமாமலை அந்த மக்களும் மரபுகளும் எழுதுனதோட தொடர்பு படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வரலாற்றுல மிகப்பெரிய மூதாதை தன்மை உடையதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ என்னைக்காவது நீங்க அகத்தியரை முனிவர் நினைச்சீங்களே தவிர கடவுள் நினைச்சீங்களா? ஆனால் நமக்கு மதுரை காஞ்சியில் எழுதியிருக்குது. அப்போ மதுரை காஞ்சியில் எழுதிக்குதுன்னா கடவுள்னா எந்த மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க, வரலாற்றினுடைய மாந்தரை கடவுள் அளவுக்கு நினச்சி பார்க்க வைக்கிறாங்கன்னா அப்போ வரலாற்றுடைய மிக தொன்மையான ஒரு அடையாளம் பின்னாடி எதுவாக மாறுது, படிமமாக மாறுது. அப்போ இன்னும் இடையில இருந்த வரலாறு ஏன் மாறுதுன்னா, உங்களுக்கு மாறினதுக்கு காரணம் என்ன, தண்ணி பயன்பாடு வேள்வி பயன்பாடாக மாறும். அதுதான் திருமூலர் என்ன பண்ணுறாருன்னா, நீ போ தமிழ்நாட்டுக்கு போ, இங்கே இருக்கார அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எழுதுறாரு. நடுவுல அங்கி அகத்திய அப்படின்னு பேரை திருமூலருக்கு கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, நீ இந்த வெளியில நெருப்பு அப்படிங்கிற ஒரு வரலாற்றை அந்த அடையாளத்துக்கு நீ எதிரானவன். அப்ப அந்த திருமூலர் பதிவு பண்றார். அப்ப அந்த வரலாற்றுக்குள்ள என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வைதீகம் என்று சொல்லப்படுகிற ஒன்று என்ன பண்ணுது, அகத்தியரை உருமாற்றுகிறது. ஏன்னா அகத்தியரை ஏற்றுக்கொண்டு அகத்தியருடைய சீடர் அல்லது அகத்தியருக்கு அடுத்த ஆளுமையான பரத்வாஜர் ரிக்வேதம் எழுதுது. அப்புறம் ரிக்வேதத்தில் இருந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்குது. யாருக்கு, அகத்தியருக்கு. இவ்வளவு வேலையும் செஞ்சு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியா அகத்தியர் என்பவர் எல்லா நூல்லையும் வர்ற மாதிரி ஆக்கியாச்சு. இப்போ அகத்தியர் ஒருத்தரா 2 பேரா எத்தனை பேர்னு கேட்டா, அது புக்கு எழுதிக்கிறாங்க, 37 பேர் ஒரு பட்டியல் இருக்கு. அகத்தியர் எழுதின நூல் எத்தனைன்னு கேட்டால் 120க்கு மேலே இருக்குது. அப்போ அகத்தியர் தான் யாருன்னா டைம் டிராவலர்னு போடு. ஒன்றுமில்லாத ஆளாக இருக்கு. ஒன்றுமில்லாத ஆளாக எப்பவுமே நீங்கள் தமிழில் வரலாறு படிக்கக்கூடாது. அகத்தியரை தொல்காப்பியரோடய லிங்க் பண்ணாங்க. அப்போ அகத்தியரை இன்னைக்கு கல்யாணத்தில் பேசுகிறாங்க, சிவன் கோயிலில் பேசுகிறாங்க, சித்த வைத்தியத்தில் பேசுகிறாங்க, தத்துவத்தில் பேசுகிறாங்க. அப்போ சித்தராக பேசுகிறாங்க. அப்போ அகத்தியர் யார் அப்படின்னா தெரியக்கூடாது. அகத்தியர் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறது தான் அகத்தியரை பேசுறது. அப்ப இந்திய வரலாற்றில் பரதகண்டம் என்று சொல்லப்படுகிற மிக பழமையான வரலாற்றுக்கு அரப்ப நாகரிகத்தினுடைய தலைமை ஆளுமையாக அவர் உருவாக்கிய அரசு 87 இந்தியாவில் உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதுல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வரலாற்றில் வராது. இந்தியாவில் நாம எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க அகத்தியரை வச்சு கொண்டாடணும். ஆனா அகத்தியர் ஜாதி பேதத்தை எங்கேயும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு தலைவர் அகத்தியர் தான், பரத்வாஜ் தான், யார் இல்லைன்னு. அப்ப இந்தியாவினுடைய பிரச்சனை அகத்தியரோ திருவள்ளுவரோ இல்ல, நமக்கு ஏற்றத்தாழ்வு சொல்வதுதான் பிரச்சனை. அது இல்லைன்னு யாரை வச்சு சொன்னாலும் இந்தியா ஒன்னாயிடும். அதை சொல்லணுமே தவிர அகத்தியரை சொல்லி நாம இந்தியாவை ஒன்னாக்க முடியாது.
மக்கள் அதுதான் இதில் இருக்கிற அகத்தியருக்கான ஒரு வரலாற்றை புரிந்து கொள்ளுகிற முறை. ஏன்னா அகத்தியர் வந்து ஜாதி இல்லாமல் எல்லாருடையும் வந்துட்டாரு. இங்கே இருக்கிற திருவள்ளுவங்கிட்டையும் வராரு, பிராமணர்கிட்டையும் போறாரு. அப்போ அவருக்கு ஜாதி கிடையாதுல்ல. அதுக்காக நான் அதை சொல்றேன். அகத்தியரை உடைச்சாலும் அவருக்கு எந்த ஜாதின்னு பார்க்காம எல்லார்ட்டையும் இருக்கிறார். அப்போ அகத்தியர் எதுக்கு பயன் பண்ண? இப்போ அப்போ எல்லா ஜாதிக்கும் மாணவராக தானே அகத்தியரை இப்போ நீங்கள் பார்க்கணும். அப்போ அகத்தியரை நீங்கள் எதுவாக அப்போ சிவபெருமானே அவருக்காக வராருல்ல, கல்யாணத்தை அங்கே நடத்தினா கூட இங்கே வந்து காட்டுறாருல்ல. அப்போ வட இந்தியாவில் வந்து எது இருந்தாலும் தென்னிந்தியாவையே நான் வந்து இங்கே வந்து உனக்கு காட்டுறேன் கல்யாணத்தைன்னு சொல்கிறாருல்ல. நாங்கள் வந்து கைலாயத்தில் மட்டும் இல்லை, இங்கே வந்து உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா அப்போ அந்த சமன்மை அப்படிங்கிறது அகத்தியரில் பேசப்படுதா இல்லையா? வடக்கு வீழுது, வடக்கு வளருது, தெற்கு தாழுதுங்கிறத சமப்படுத்த தானே அகத்தியர் அனுப்புறீங்க. அப்போ வடக்கும் தெற்கும் சமமாக இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற அரசியல் அகத்தியருக்குள்ள இருக்குது. அப்போ அகத்தியரை உடைக்கிறதுங்கிறதோ அகத்தியரை வாழ வைக்கிறதுங்கிறதோ ஒரு அரசியலான விஷயமா வருதுன்னு காரணம் என்னன்னா, அவர் ஒரு அரசியல் தலைவர். யாரு? அகத்தியர் தொடக்க கால அரசியல் அவர் தான். அவருடைய ஆட்சியில தான் 7 ஆட்சியை இந்தியாவில் உருவாக்குறார். தென்னிந்தியாவில் முதலில் ஆரியர்களை குடியமர்த்தி வேதாரிய பண்பாட்டை புகுத்தியவர் என பொதுவாக கூறப்படுகிறது. தங்கள் தொன்மையான பண்பாட்டில் குறிப்பாக மொழி மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் தமிழர்கள். அவர்கள் அகத்திய முனிவரை தென்னிந்தியாவில் பிராமண மதத்தையோ பண்பாட்டையோ நிறுவியவர் என்று கொள்ளாமல் எவ்வாறு தங்களின் சொந்த தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் இலக்கணத்திற்கும் தந்தையாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இந்த வரலாறு நிறைவான பதிலளிக்கவில்லை. எந்த வரலாறுனா ராகவேயங்கார் வரலாறு. அதுக்கப்புறம் வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலத்தில் இந்திய ஆரிய மொழியை பேசியவர்கள் தமிழகத்தில் குடியேறினர் என்னும் கோட்பாட்டை உறுதி செய்ய மொழி சான்று இல்லை. அகத்தியர் கதையை தென்னிந்தியாவில் ஆரிய பண்பாட்டு கலப்பு என்னும் வகையில் விளக்குவது சிந்து நாகரிகம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஏற்பட்ட ஒன்று. சிந்துவெளி நாகரிகம் ஆரியத்திற்கு முற்பட்டது. அநேகமாக திராவிட நாகரிகம் என பெரும்பாலும் அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்த நிலையில் அகத்தியர் கதையில் புதிய விளக்கம் பெறுவது ஏலக்கூடியதே. இந்த புது விளக்கம் ஒன்றுக்கொன்று மாறாக இருக்கும் இரு அடிப்படை கூறுகளை, அதாவது அகத்தியர் வடநாட்டவர் ஆனால் தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த பெருமைக்குரியவர் என்னும் கூறுகளை ஒற்றுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வடநாட்டு அகத்தியர் குறித்த கதைகளின் சில அடிப்படை கூறுகளான கும்பத்தில் பிறந்த அதிசயம், வடநாட்டிலிருந்து விந்திய மலை வழியாக தென்னாடு வந்து குடியேறியது முதலியவை தமிழ் அகத்தியர் குறித்து வழங்கின என்றாலும் தமிழ் மரபில் இவருக்கு வேறுபட்ட சிறப்புகள் உண்டு என்கிறார் ராகவையங்கார். இங்கு அகத்தியர் தமிழரோடு ஒன்றியவராகவும் தமிழ் முனி என பெயர் உடையவராகவும் தமிழ் மொழியை அவருடைய பெயரை பின்பற்றி அகஸ்தியம் என வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. தமிழை சிவனிடமிருந்து பெற்று உலகிற்கு வழங்கியவர் அகத்தியர், முருகனிடமிருந்தும் என்று சொல்லுவார்கள். தமிழ் பௌத்தர்கள் அகஸ்தியர் அவலோகிதேஸ்வரரிடமிருந்து தமிழ் கற்றார் என உரிமை கொண்டாடுவார்கள். அது வீர சோழியம். அகத்தியர் தமிழுக்கு இலக்கணம் செய்தார், அது அகத்தியம். அகத்தியருடைய பெரும்புகழ் காரணமாக தமிழின் தொன்மையான இலக்கணமான தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியருக்கே அவர் ஆசிரியர் எனப்பட்டார். பல நூற்றாண்டுகளாக சோதிடம் மருத்துவம் குறித்து தமிழில் எழுதப்பட்ட பல நூல்களின் ஆசிரியர்களாக கொல்லப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் பல சிவன் கோயில்கள் அவர் பெயரால் வழங்குகின்றன. அகத்தீஸ்வரம் இதெல்லாம் சொல்லிட்டு புரோகித சடங்கோடு தொடர்பு கொண்டதாக நீர்கரகம் கும்பம் கதை குறிப்பு ரிக்வேதத்தில் வருகிறது. வசிஷ்டரும் அகஸ்தியரும் வருணமித்திரர்களால் யாக பாத்திரம் அல்லது வேள்வி தீர்த்த பாத்திரத்திலிருந்து உற்பத்தியானவர்கள் என கூறப்படுகிறது. அகத்தியர் கும்பத்தில் பிறந்தவர் என சிறப்பாக குறிப்பிடப்படுகிறார். ஆச்சாரிய புரோகித அரச குடும்பங்களிலும் இந்த கும்ப அதிசய பிறப்பு கதை உள்ளது. துரோணாச்சாரியரும் பரத்வாஜரால் மரத்தொட்டியிலிருந்து பிறப்பிக்கப்பட்டவர். கௌரவர்களும் காந்தாரியின் கரு வைக்கப்பட்டிருந்த நெய் நிறைந்த கலையங்களிலிருந்து பிறந்தவர்கள். அப்படின்னா என்ன? இவங்க எல்லாருமே திராவிடர்கள் அர்த்தம். என்ன இதெல்லாம் தண்ணி மரபுல தண்ணி தொட்டியிலிருந்து பிறந்தவங்க, நெய் தொட்டியிலிருந்து பிறந்தவங்க. இதெல்லாம் கதை. எதுக்கு? துரோணரும் தமிழர் தான், பரத்வாஜன் தமிழர் தான். அதெல்லாம் இதுக்குள்ள அவர் பிடிச்சி சொல்றது. இன்னும் விரிவா இதை யாக பாத்திரம் சொன்னது தப்பு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப விரிவாக சொல்றாரு. அந்த நூல் வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி படிங்க. வட இந்தியாவில் கும்பத்தில் பிறந்தவர்கள் கதை. வேலிர் அகத்தியர் தலைமையிலிருந்து துவரையிலிருந்து வேலிர் தென்னாட்டிற்கு வந்த கதையை நச்சினார்க்கினியர் சொல்லுவது. வேலிர்
குடிக்கு அகத்தியர் தலைமை என்னும் வரலாற்று உண்மையானது அவர் ஆரிய முனிவர் என கருத முடியாதபடி செய்கிறது. வரலாற்று காலத்து தொடக்கத்திலிருந்தே தமிழ்நாட்டு நிலத்திற்கு உரிமை பூண்டவராகவும் நிலத்தை ஆண்டவர்களாகவும் வேந்தீர், வேலீர், வேளாளர் இருந்துள்ளனர். இவர்களுடைய வரலாற்றில் இந்திய ஆரிய பாரம்பரியத்தின் சுவடுகள் இல்லை. புரியுதாது? இவர்களுடைய வரலாற்றில் இந்திய ஆரிய பாரம்பரிய சுவடு இல்லை. சங்க காலத்திற்கு முன்பே வடக்கிலிருந்து வந்த மத பண்பாட்டு செல்வாக்கின் கீழ் தமிழ் சமுதாயம் வந்துவிட்டது என்றாலும் அது தன் மொழி அடையாளத்தை இழந்துவிடவில்லை. யாதவர் வழிவந்தவர்கள் வேலீர் என ராகவேயர் கருதுகிறார். ஆனால் மொழி மாறிய வேலீர் வழி வந்தவர்களே வட இந்திய யாதவர்கள் என்பதுதான் பொருத்தம். அவர் கூறுவது போல வேல் என்பது வேள்வி வேட்பவர் என பொருள் தருகிறது. அகத்தியர் கதையை ஆரியர் அல்லாதவர்களான திராவிடரின் தொன்மக் கதை என்று விளக்கலாம். அகத்தியர் துவாரகையிலிருந்து வெளிவர தென்னாட்டிற்கு கொண்டு வந்த கதையும் நச்சினார்கியர் உரையும் சிந்துவெளி நாகரிகம் சீர்குலைந்த பின் திராவிட மொழி பேசும் மக்கள் தென்னகத்திற்கு பெருமளவில் குடிபெயர்ந்ததை காட்டுவதாக உணரலாம். காஞ்சி பல்லவர்கள் தாங்கள் பரந்துவாஜ கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் துரோணர் தங்கள் மூதாதையரில் ஒருவர் என்றும் கும்பத்திலிருந்து பிறந்தவர்களின் குடிவழியினர் என்றும் கூறிக்கொண்டனர். இது பல்லாங்கோயில் செப்பேடு. சாளுக்கியரும் சுலுக என்ற தீர்த்த பாத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என கூறுகிறார்கள். சாளுக்கியர் வேலீர் என்றும் அவர்கள் நாடு வேல்குளம், வேலீர் குளம். இப்போ இது எல்லாமே என்னென்னா சாளுக்கியராகட்டும், சாதவாகனர்களாகட்டும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வேலீர்கள் எல்லா குளங்களையும் குடி அரசுகளையும் வேலீர் மரபில் சொல்கிறது. இந்த ஒளி அப்படிங்கிறது வேலீருக்கான மூலப்பொருள். அதை சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய குறியீட்டில் ஒரு வட்டமாக இருக்கும் பாருங்க, வட்டமாக சக்கரை மாதிரி போட்டிருப்பாங்க, சூரியனோட அடையாளம் அதுதான் வேலீருக்கான மூலம். அதுலேருந்து ஒளி, அதுலேருந்து நம்ம முருகனுக்கான மூலம். அவர் கதிர் அப்படின்னு முருகனுக்கு பேர் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதிர் காமம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கான மூலத்தெல்லாம் அவர் எழுதியிருப்பார் அந்த சிந்துவெளி முத்திரைகளில். அப்போ முருகனும் அகத்தியரையுமே உங்களுக்கு ஹரப்பா நாகரிகத்தினுடைய தொடர்பிலேயே அவர் காட்டுறார். அதோடு கூட பெண் தெய்வ வழிபாடுகளும் உண்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டு ஒன்று சொன்னேன்ல, வடபால் முனிவன், அந்த பாட்டு நீயே வடபால் முனிவன் சொல்கிற அந்த பாட்டில் தான் புலிகடி மால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இருங்கோவேலுக்கு சொல்லுவாங்க. புலிகடி மால்ங்கிறத நேரடியாகவே உங்களுக்கு அந்த உருவத்தையே சிந்து சமவெளி நாகரிகத்தில் புலியை தள்ளுற மாதிரி ஒரு உருவம் நிற்கும். புலிகடி மால் அப்படிங்கிறது வேலுக்கு, இருங்கோவேலுக்கான மூல அடையாளமாக பேராக சொல்லியிருப்பார் கபிலர். அதுக்கு நேரடியான சாட்சியே சிந்து சமவெளி நாகரிகத்தில் நேரடியாகவே இருக்குது. அப்போது இந்தியாவினுடைய பூர்வகுடியில் நம்ம வேலீர் குடியை பார்க்குறோம். அந்த வேலீர் குடியிலிருந்து தான் நம்ம இந்தியாவினுடைய அரசாங்கத்தை எல்லாம் பார்க்குறோம். அதில் பரத்வாஜின் ரிக்வேதத்தில் சொல்லப்படுறவரும் அதில் வர்றவர் தான் அப்படிங்கிறது தான் அகத்தியரோட தொடர்பு படுத்துறது. அது வரைக்கும் நீங்கள் வரலாற்றில் பார்த்து அகத்தியர் என்பவர் வைதிக ஆரிய சமூகத்திற்கு முன்பான தமிழ் அடையாளமாக இருக்கிறார். அவர் வைதிக உருவாக்கத்தின் போதும் அதற்கு முன்னதாகவும் நடந்த அரச உருவாக்கத்தில் பங்காற்றியிருக்கிறார். அந்த பங்காற்றுதலின் பின்னர் அந்த வைதிக புரோகித மரபு அகத்தியர் வடிவத்தை சிதைத்து உருமாற்றுகிறது. இருந்தாலும் அகத்தியர் பெயருடைய அடையாளத்தில் சிறப்பான பங்களிப்புகள் அவருடைய படிமமாகவே அடையாளப்படுத்தப்பட்டு தமிழ் உலகில் வெளிவருகின்றன. இந்த வகையில் தமிழ் உலகில் பல பேசப்பட்டாலும் அது புராணம் என்பதல்ல, அகத்தியருக்கு கொடுக்கிற முதல் இடம். மற்றபடி அகத்தியர் என்பவரே செய்தார் கிடையாது. மிக சிறப்பான பங்களிப்புகள் அனைத்துமே அகத்தியருக்கான சிறப்பான ஒரு, இப்போ நீங்கள் படைக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, முதல் ஆளுக்கு ஒன்று கொடுக்குறதுன்னு ஒன்று படைப்பில் சிறப்பான இடத்த கொடுத்துட்டு தலைக்கட்டு அவருக்கு செய்கிறாரா இல்லையா, அவர் கூடுவா அப்படிங்கிறீங்கள, அந்த மாதிரி ஒரு தலைக்கட்டு அகத்தியரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நீங்கள் இதெல்லாம் புராணம்னு சொல்லிட்டு இதை பற்றி இப்போ நீங்கள் மெனக்கெட்டு அகத்தியருக்கு இந்த கதை அந்த கதை அதெல்லாம் போய் அது இல்லை. அவருக்கு ஒரு வணக்கம், வீர வணக்கம் போட்டு வேலை பார்க்குறாங்க. சிறப்பான அடையாளங்கள் எல்லாத்தையும் அவர் பேரில் கொடுக்குறாங்க. ஔவையார் பல பேர், அது மாதிரி இல்லை. இது பல பேரும் அகத்தியர்னு பேர் வச்சுக்கல, ஆனால் அகத்தியரின் பெயரால் செய்கிறார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அதுக்குள்ளே இருக்கிற வேறுபாடு புரியும். ஏன்னா அகத்தியருடைய பங்களிப்பை கடத்திக்கிட்டு வராங்க. அவருக்கு என்னன்னே தெரியல, ஆனால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு. இப்போ நீங்கள் எப்படி
வந்து உங்களுக்கு எதுக்கு செய்கிறேன்னு தெரியாது, சில வேலையை செய்வீங்கல்ல இந்த வீட்டில் சடங்குல, அந்த மாதிரி தமிழ் நாகரிகம் அல்லது தமிழ் இனம் தன்னுடைய சடங்கில் அகத்தியரை இன்னமும் வைத்து போற்றி கொண்டிருக்கிறது. இது ஆரிய வைதிகத்துக்கு கிடையாது. ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்றது இல்லை. அது எங்கேயாவது அவங்க சொல்றாங்களா அகத்தியரை? இவரை சொல்லுவாங்க. இந்த வைத்தியத்துக்கு ஒருத்தர் இருக்கிற பேர்னா காஞ்சிபுரம் பக்கலாம் ஒரு கோயில் வச்சுக்கிறாங்களே, தன்வந்திரியை சொல்லுவாங்க. ஆனால் அகத்தியரை சொல்ல மாட்டாங்க. பரத்வாஜை கூட சொல்லி நிறுத்தியாச்சு. பரத்வாஜின் பேர் கொடுக்கலாம் இந்த இந்தியாவுக்கு, பரதநாடு பரத்வாஜை வச்சு. பரத்வாஜனா யாருன்னா பொறையன் அப்படிங்கிறது சேரனோட பேர் தான், அது தமிழனோட பேர் தான் அது. ஆமாம், இதுதான் புலிகடிமால். இதை வந்து இருங்கோவேலுக்கு நேரடியாகவே இந்த பேரை கபிலர் கொடுத்துருக்காரு. நாகப்பட்டினத்தில் விழுந்தமாவடி வெள்ளப்பள்ளம் அந்த ஆண்ட அகஸ்தியர். அது நாங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த அகஸ்தியர் பள்ளிங்கிறது அவர் ஏதோ திறந்துருக்கிறாரோ என்னமோ. அப்போ நாங்கள் பெருமையோட இருக்கிறோம். உங்களுடைய கருத்தை அறிய விளைகின்றேன் ஐயா. அகத்தியரினுடைய பெயரால் நடந்த பாடசாலை அது, அவ்வளோதான். அகத்தியனுடைய பெயரால் நடந்த ஒரு பாடசாலை. ஏன்னா பள்ளிங்கிறது சமணர்களுக்கு முன்னாடியே நாம் அந்த பேரை கொடுத்தோங்கிறத இப்போ சமீப காலமாக பூங்குன்றன் வந்து அதை நிறுவிட்டு வர்றார். பூங்குன்றன் ஐயா வந்து இப்போ அந்த பள்ளிங்கிறது சமணர்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட அந்த பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ரெண்டாவது, நம்ம அகத்தியர் வந்து கடைசியாக இருந்த இடம் அப்படிங்கிறது நம்ம சொல்ல வரோம். பள்ளினா ஒரே அர்த்தம் கிடையாது. இப்போ வந்து மகேந்திர பள்ளின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். மகேந்திர பள்ளி நம்ம சீர்காழி பக்கத்தில் இருக்குல்ல. எனக்கு என்ன அப்படின்னா, மகேந்திரவர்மன் போய் அங்கே ஒரு வேளை இறந்துருக்கலாம். இன்னொன்று பல்லவ நீச்சரம் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தது காடவர்கோனோட இடமா இருக்கலாம் அப்படின்லாம் வரலாறை தேடி பார்த்தா தெரியலாம். ஏன்னா பல்லவர்களுக்கான இறந்த இடத்த நம்ம இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறதில்ல. ஆனால் நமக்கு சீர்காழி பக்கம்தான் போய் அவங்க, ஏன்னா அவங்க சைவத்துக்கு, நம்ம சோழர்களை தான் சைவத்துக்கு நினைக்கிறோம். ஆனால் சைவத்துக்கு தொடக்கத்தை கொடுத்து அதை எப்படி நகர்த்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை இந்து மத ஆச்சாரியர்களாக வந்து சைவத்துக்கு சொல்லாமல் இந்து மத ஆச்சாரியர்களாக பல்லவர்களை வந்து வரலாற்று ஆசிரியர் சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அப்படி தான் படிக்கிறோம். ஆனால் சைவத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றதுக்கு அவங்க வேலை பார்த்த மாதிரியும் தெரியுது. அதனால தான் அவங்க மகேந்திர பள்ளி, பல்லவ நீச்சரம், அந்த காடவர்கோனோட சமாதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அப்போ அதுக்கு அங்கே தான் நீங்கள் பல்லவர்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சைவத்துக்காக அதை, ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவன் தான் மத்த விலாச பிரகாசனமோ இன்னொரு நூலை எழுதுகிறான். அப்போ அவன் சைவத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கூர்மையாக வேலை செஞ்ச ஒரு அரசியல் தொடர்ச்சியாக நீங்கள் பல்லவர்களை பார்த்து கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் நாம் பார்த்தா தான் நாகசாமி எழுதுனதுலேருந்து கொஞ்சம் மாற்றி நாம் பார்க்க முடியும். அதோடு அவங்க முருகனையும் டெவலப் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் இந்த அகத்தியான் பள்ளின்னு வர்றப்ப அந்த பழைய விஷயத்தை கொண்டாந்து இணைக்கிறது. ஏன்னா வந்து நீங்கள் கைலாசநாதர் காஞ்சிபுரம், கைலாசநாதர் வைக்கிறதுக்கு முன்னாடி அகத்தியான் பள்ளி வருது. அகத்தியான் பள்ளி நமக்கு முக்கியம். அப்போ அகத்தியர் சார்ந்த கோயில் பழசு, அதுக்கு நடுவில் தான் உங்களுக்கு யார் வர்றாருன்னா காரோகணம் வருது, லகுலீசர் வர்றார். அப்போ இதை வந்து கேட்டகரி பிரிக்கிறதுக்கு இனிமேல் நீங்கள் அகத்தியர் பேரால் இருக்கிற எல்லா கோயிலையும் வரிசைப்படுத்தி அதனுடைய காலத்தன்மை அடையாளப்படுத்தினீங்கன்னா, நம்ம திருக்கோயில் வரலாறே முதல்ல அகத்தியரில் வச்சு அதுக்கப்புறம் லகுலீசருக்கு போய் அதுக்கப்புறம் கைலாசநாதருக்கு மாறுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அகத்தியரை பற்றி காரைக்காலமையார் சொல்லிடுறாங்களா? அவங்க டீல் பண்ணது எதை டீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரைக்காலமையார் ஒரு வணிகத்தன்மையில் அதே சமயத்தில் கடவுளுங்கிறவரை நீங்கள் வந்து மனசாட்சி ரீதியாக பார்க்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்தினது காரைக்காலமையார். முன்னாடி நீங்கள் வெளியில் வச்சது இல்லை, வெளியில் வச்சதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசாட்சியில் நீங்கள் வெளியில் சாட்சியே இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு உள்ள இருக்குது கடவுள் அப்படிங்கிறத சொன்னது காரைக்காலமையார் தான். அதுக்கும் முன்னாடி நம்ம நக்கீரர் என்ன பண்ணுறாருன்னா, கடவுள் நீ வந்து மன்னன்கிட்ட கேட்கத்தால இனிமேல் கடவுள்கிட்ட கேளுங்கிறார். எதை இனிமேல் பொருள் வாங்க போன ஆற்றுப்படை வரலாறு கடவுளை நோக்கி கேட்கலாம், இனிமேல் நம்ம மனுஷங்கிட்ட கேட்க தேவையில்லைன்னு மாத்துறாரு. அதுக்கடுத்து சாட்சி வந்து வெளியில் போக தேவை, நீங்கள் என்ன உங்களுக்குள்ளே இருக்கிற சாட்சி தான் முக்கியம், அங்கே தான் நீங்கள் கடவுள் அப்படிங்கிறத உணர முடியும்னு இவங்க மாற்றி கொடுக்குறாங்க. மற்றபடி இவங்க அகத்தியர் வழிபட்டதோ அகத்தியர் வரலாறோ அவங்களுக்கு தேவையில்லாது.
அது வரலாற்றை எல்லாத்தையும் நாங்கள் வரலாற்றில் இருக்கிற அந்த அடையாளங்களை நாங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ குறிஞ்சிப்பாட்டு இருக்கிறது, மதுரை காஞ்சி இருக்குல்ல, அதில் கடவுள் தானே அகத்தியர் வராரு. இப்போ இந்த அம்மா கடவுள்னு சிவனை சொல்கிறாங்க. இப்போ போய் இவங்க அகத்தியர் எப்படி ஞாபகப்படுத்த முடியும்? அது முரண் வரும்ல. அதனால தான் கான்ட்ரவர்ஸ். இப்போ திருஞான சம்பந்தர் கூட அப்படி கிடையாது. வரலாற்றில் முரண் கருத்தியலை கொடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து முருகனும் சிவனும் ஒன்றுன்னு சொல்ல வர்ற காலம் இருக்குல்ல, ஏன் நாயன்மார்களில் இவங்கெல்லாம் முருகனும் சிவனும் ஒன்றுங்கிறத நேரடியாக சொல்லலை. உங்களுக்கு மக்களை ஒழுங்குபடுத்தணும். அவங்களுக்கு முரண் உளவியலை கொடுக்கக்கூடாது. முரண் உளவியலை கொடுக்காம சமயத்தை இயக்கினது சைவத்துக்கு அதில் பங்கு இருக்குது. மற்ற சமயத்துக்குலாம் அந்த வரலாறு கிடையாது. அதனால் நம்ம ஆச்சாரியர்கள் அல்லது நம்முடைய அருளாளர்கள் உங்களுக்கு தாட்டை அந்த என்னது இன்னொருனோட மோத விட மாட்டாங்க. அது என்னன்னா, நீங்கள் நிறைய படிச்சிட்டீங்க, உங்களுக்கு நிறைய விவரம் தெரியுது, நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அவங்க உங்களை ஒழுங்குபடுத்த வர காரைக்காலம் மேலே ஒரு லீடர், அவங்க பின்னாடி அவங்க உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. நல்ல கதிக்கு போகலாம் வாங்க, சிவகதிக்கு போகலாம் வாங்கன்னு அவங்க காட்டுறாங்க. திருஞான சம்பந்தர் காட்டுறாரு, நீ ஏன் அங்கெல்லாம் போய் அலையிற, நீ வா, நான் பாட்டு தரேன், சாமி பாட்டு போ அப்படிங்கிறாங்க. அவருக்கே பிரச்சனை வருது. பிராமணர்கள் அவருக்கு பிரச்சனையே தராங்க. அவர் ஏன் ஆச்சாரபுரத்தில் 2 பாட்டு பாடுறாரு? நிறைய இடத்துல 2 பாட்டு பாடுறது வேற, ஒரே நேரத்தில் 2 பாட்டு. கல்யாண மண்டபத்தில் ஒரு பாட்டு, கோயிலில் ஒரு பாட்டு. ஏன்னா அங்கே கல்யாண மண்டபத்தில் பிராமணனாக இருக்கிறாரு, கோயிலில் பிராமணன் அல்லாதவனாக இருக்கார். அப்போ பிராமண வேஷத்தை ஒழிச்சிடுறார் எங்க கல்யாண மண்டபத்தோட. கோயிலுக்கு நான் பிராமணன் இல்லையாங்கிறார். அப்போ தான் கடவுள் மேலே ஏற்றுறார். அது வரைக்கும் கடவுள் அவரை மேலே ஏற்றல. அப்போ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்றார். இது வரைக்கும் நான் பிராமணனாக இருந்துட்டேன், இனிமேல் நான் பிராமணன் இல்லைன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகு தான் சிவன் ஜோதியை காட்டி அவரை ஏற்றுறார். அதனால் 2 திருஞான சம்பந்தர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவர் பெயரால். ஏன்னா அகத்தியருங்கிறவர் பேரை சொல்லி வழி நடத்துறது. ஏன்னா இப்போ திருஞான சம்பந்தர்லாம் வந்துட்டாங்க. திருஞான சம்பந்தர் பேரால் சேர்க்கல, பழைய ஆள் முனிவர். இப்போ நம்ம கிரியா பாபா இருக்கார்ல, இமயமலையில் இருக்கார்ல, அவர் அகத்தியரை வணங்கிட்டு போறார். அவருக்கான சாபம் போறதுக்கு இப்படி வரலாறு இருக்கு. கிரியா பாபா யாருன்னா முருகனா இருந்தவராம். அப்பா அம்மாவை மதிக்காத புராணத்தினால அவர் மனிதனா பிறந்து அவர் சாபத்தை தீர்க்கிறதுக்கு அகத்தியரை பார்த்தாகணுங்கிறது அவருக்கு சாப விமோசனம். அதனால அகத்தியரை போய் பார்க்குறார். 15 நாள் தங்கியிருந்து. இப்படி கிரியா பாபா கதை இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லாரோட பெரிய ஆளாக அகத்தியர் வர முருகனை விட. ஆனால் முருகன் கிட்ட தான் அவர் வராரு. கதையை மாற்றுவோம் நாங்கள். உங்களுக்கு வரலாறு சொல்ல நாங்கள் உங்களை எங்கள் கையில் வச்சுக்கணும். வரலாறு நீங்கள் எங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஆம்பிளிஃபயர் பார்த்துக்கிறீங்களா, இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்காது ஒழுங்கா. ஆனால் ஆம்பிளிஃபயர் இருந்தால் எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் இறக்கலாம், அந்த மாதிரி தான் ஏற்றுவோம். அதானே நிர்வாகம், அதானே அதிகாரம். அதிகாரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கே உங்களை இறக்கி உங்களை அமைதிப்படுத்தி தோல் மேலே கையை போட்டு அதுக்கப்புறம் கூட்டும் போய் கடை வெட்டுவோம். அப்படிதான் வரலாறு மாறிட்டே வருது. அந்த வரலாற்று மாற்றத்தை இன்னைக்கு படிக்கிற நீங்க ஒழுங்குபடுத்த முடியாம திணறீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? அப்பப்போ மாற்றி மாற்றி எழுதுறவங்க தான் உங்களுடைய. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க சொன்னா நம்பணும். வரலாற்றில் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் எதை சொன்னாலும் நீங்க நம்பணும். அப்படி உங்களை நான் அடிமையாக்கின பிறகு நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அப்போ வரலாறை மாற்றுறதுக்கு இதனால தான் டிடி கோசாம்பின்னு நினைக்கிறேன். மாயையும் யதார்த்தமும் அவர் தானே. இந்தியாவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா அவர் எழுதின மாயையும் யதார்த்தமும் படிங்க. ஆமாம், இல்லை வணங்குறவர் தான் அகத்தியர் என் கருத்துப்படி. இல்லை இவர் முருகன் அல்லது கோட்டுக்கோப்பாளன். அடுத்ததை காட்டுங்க. இவர் வயிறு எப்படி, இவர் எப்படி, இது வயிறு ஆம்பளை தானே அவர். இவர் தான் அகத்தியர். அவரை மாதிரியே இருக்கிற லீடர் இணையா. அப்போ 3 இருக்குதுல்ல, 3 ஒரே பேட்டர்ன், ஆனால் தலையில் மாறும். அப்போ பிரைமரி காடு, அதுக்கு அடுத்த ஈக்குவலாக இருக்கிற மனுஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று பெண் தெய்வம், அது தனி. இப்போ அங்கே ஜாடிக்குள்ளே இருக்கிறது கடவுள், வணங்குறவர் அகத்தியர். ஆனால் அவரும் ஜாடிக்குள்ளே போவார்.
அவர்னால தான் கரகமணி. ஆமாம், கையில் எடுத்துகிட்டு வந்துடுறாருல்ல. அதனால தான் அவரை கரகத்தில் தோன்றியவர்னு, தண்ணியில் தோன்றியவர்னு, கும்பத்தில் தோன்றியவர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த முருகன் மரபில் வந்தவர். ராவணன் இல்லை, ராவணன் வந்து இங்க இருந்த பழக்குடி. இங்கே மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க. அவர்தான், அவரே தான். அவரோ அல்லது அவரால் உருவாக்கப்பட்ட ஆளுமைகளோ. ஆமா, எல்லாரும் அகத்தியர் பேரால தான் செய்யறாங்க. இப்ப சிவஞான பாளைய சுவாமினா யாரு? சிவஞான பாளைய சுவாமினா முதல் பட்டம், இன்னைக்கு 20ஆம் பட்டம், 21ஆம் பட்டம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அது. ஆமா, ஆமா. அப்போ எப்பெல்லாம் வந்து உலகம் வந்து அழிவு நிலையை நோக்கி போகுதோ அப்ப அகத்தியர்லாம் உருவாங்க. எப்பெல்லாம் அழிவு நிலை இல்ல, அன்னைக்கு பிரச்சனை வைதிகத்துக்கும் தமிழுக்கும் வருது. அதனுடைய குறியீடு அது முடிஞ்சிச்சா. அதை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, வெளியில வேள்வி செய்யற வரலாறுக்கும் உங்களுடைய மரபுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுடைய மரபு என்னன்னா உள்ளுக்குள்ள இருந்து நெருப்பை எழுப்புறது, இதான் நடுவுல அங்கி. இது உலக வரலாற்றில் நீங்கள் கடைசியாக இயேசுநாதர் மாதிரியோ இல்லை புத்தர் மாதிரியோ இல்லை. அவர் வேலை முடிஞ்சு போச்சு. என்றைக்கு நீங்கள் கற்பனைக்குள்ளே தமிழ் மரபில் கடவுள் வருவார், அற்புதம் பண்ணுவார், இல்லை அகத்தியர் ஒருத்தர் மறுபடியும் வருவார்லாம் நினைக்கவே கூடாது. அன்னைக்கு நடந்த பிரச்சனையை எப்படி வரலாற்றில் நீட்சிப்படுத்துகிறோம், அதை எப்படி அதோட தொடர்பில் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீ தமிழன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா வேள்வி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். நீ அகத்தியர் உங்கள் வீட்டில் அகத்தியர் படம் வச்சா நீ வேள்வி செய்யக்கூடாது. வேள்வி செஞ்சால் அகத்தியருக்கு துரோகம் பண்ணுறேன்னு அர்த்தம். சொல்லுங்க. அதான் அது ரத்ன சுவாமி சார் எழுதியிருக்கார் வீரசைவத்தில். உங்களுக்கு 2 பக்கம் எழுதி எடுத்து வச்சிருக்கிறேன். அது யோகத்தில் எழுதுறாங்க. அது உங்களுக்கு வரலாற்றோட அன்றைக்கு உருவான யோக மரபையும் இணைக்கிறது திருமூலர் வேலை. திருமூலர் சிந்து சமய நாகரிகத்தில் இல்லை, அவர் அதுக்கப்புறம் வளர்ந்து வந்த அகத்தியர் அடையாளத்தில் இணைக்கிறார். ஆமா, குண்டனா என்ன? ஆமா ஆமா, அதெல்லாம் குறியீடு தானே. இப்போ உங்களுக்கு ஒரு ஓவியம் எழுதும்போது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஓவியம் எழுதும்போது உங்களுக்கு எப்படி நான் காட்டுறது? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, மீன் போட்டு பக்கத்தில் ஜாடி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த மீன் உணவு அந்த ஜாடியில் எடுத்து போகிறாங்க. அப்புறம் 6 கோடு போட்டு பக்கத்தில் மீன் போட்டிருப்பாங்க. அது அருமீன் அர்த்தம். அருமீன்னா 6 நட்சத்திரம். அப்போ ஒன்றுத்துக்கும் ஒரு குறியீடு மூலமாக புரிஞ்சிக்க வைக்கிறதுங்கிறது தான் சிந்து சமவெளி சீல படிக்கிற முறை. அதுதான் ஐராவதம் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காரு. அவர் அஸ்கோ பார்ப்பலை வச்சு டெவலப் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், வரையாடு எதனோட அடையாளம்? முதல்ல எதனோட அடையாளம்னா யோகத்தோட அடையாளம். யோகம்னா என்னென்னா உங்கள் உடம்புக்குள்ளே ஆற்றலை எழுப்புறது. இதுக்கு அடையாளமாக மகர விடங்கரை காட்டுறாரு நம்ம பொள்ளாச்சி கணேசன். இது பேர் மகர விடங்கர். நடுவில் இருக்கிறது முதல்ல சுற்றி ஆடு இருக்குது. அப்போ 2 மூலமாக உங்களுக்கு யோகா காட்டுறாரு. அப்போ யோகாவுக்கு அடையாளம் தான் அது. அதுவே யோகா இல்லை. இந்த மனிதர்களை காட்டுறாருல, கடவுள் மனிதன், இவங்களையும் யோகாவில் தான் காட்டுறாரு. அப்போ ஒரு ஆற்றலை அடையாளமாக காட்டுறதுல தமிழ் மரபு. நாம் இன்றைக்கி தானே யோகா திருமூலர்லாம் படிக்கிறோம். வைதிகத்துக்கு முன்னாடியே இந்த அட்வான்ஸ் டெவலப்மெண்ட்டை உங்களுக்கு அடையாளத்தில் காட்டுறாங்க. இது பெண் ஆண்னு வித்தியாசம் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. இது ஓரளவுக்கு அந்த கட்டுரை நல்லாயிருக்கும். யார்? பொள்ளாச்சி கணேசன் எழுதுன அவர் இந்த மகர விடங்கருங்கிற தலைப்பிலேயே இருக்கார். அதில் தான் அவர் இந்த வேலை மரமோட முள்ளாக போட்டிருப்பாங்க பாருங்கள். அது முருகனை காட்டுறது. வேலை மரம்னா முள். அந்த வேலைங்கிற சொல்லு அதில் இருக்கும். அதே மாதிரி அணில போட்டிருப்பாங்க. அணில போட்டால் என்னன்னா பிள்ளைன்னு அர்த்தம். பிள்ளைனா முருகன். வலையில போட்டிருப்பாங்க. வலைனா முருகன். இதுக்கெல்லாம் குறியீடு. இதெல்லாம் வந்து அஸ்கோ பார்ப்போலாவும் அதுக்கப்புறம் ஐராவத மகாதேவனும் டெவலப் பண்ணுறாங்க. முருகு அப்படிங்கிறத எப்படி அதுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு டெவலப் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் தான் நாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். யார் யார் எங்கெங்கே கொஞ்சம் விடுறாங்களோ அதை நாம் என்ன பண்ணுறோம், டச்சப் பண்ணுறோம்.
டச்சப் பண்ணுறப்ப நமக்கு அகத்தியருங்கிற ஒரு அடையாளம், வரலாற்றினுடைய தலைமை அடையாளம், அந்த அடையாளத்தை சீர்குலைக்கிற விஷயம் வரலாற்றில் காலந்தோறும் நடந்ததை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்னைக்கு இருக்கிற வரலாறு, இப்போ பெரியார் எத்தனை வருஷம் ஆச்சு பெரியார் போய்? அப்போ 40 வருஷத்தில் வரலாறை மாற்றிட்டாங்கல்ல. பெரியார்னா அவர் மூலமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், அவர் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அதையே அடித்து காலி பண்ணுறாங்கல்ல. அப்போ நீங்கள் 2000 5000 வருஷத்து வரலாறு எந்த கதியாகுது? அதுவும் அதிகாரம் முழுக்க அரசாங்கத்தை கையில் வச்சுட்டு. ஒரு விஷயம் கேட்டுங்க, குலோத்துங்கன் ராஜராஜனுடைய பரம்பரையில் வரான், அவன் மூலமாக 500 பிராமணர்களை ஆந்திராவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க என்னென்ன தொழில் செய்யணும் லிஸ்ட்டு போட்டு அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு பேர் திராவிடர்கள். அது கல்வெட்டிலே இருக்குது. அப்போ நீங்கள் யார் என்ன, இன்னைக்கு நீ யார் திராவிடர், நான் யார் திராவிடர், நீ யார் தமிழர்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கள, இதில் இந்த பேரில் தான் நீங்கள் அடிச்சுப்பீங்க. என்ன வேலை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன், நீ தோசையாக சாப்பிட்ட, தோசை சாப்பிட்ற, மாவை தானே வேக வச்சு சாப்பிட்ற, நானும் தோசை சாப்பிட்டேன்னு பேசினுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நாம் சாப்பிட வேண்டியது தோசையை, ஆனால் தோசை சாப்பிட்டான் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறீங்கல்ல தோசைங்கிற பேரை வச்சுக்கிட்டு. அதனால தான் சங்கரர் அந்த வேலையை பண்ணார். சங்கரர் இல்லைன்னார், ஆனால் இருக்குதுன்னார். அதான் தோசையை சாப்பிட்டீங்களா, தோசை மாவை சாப்பிட்டீங்களான்றான். வேலன் வெறியாட்டு நோக்கம் என்னன்னா, அது தமிழர் மரபில் தொடக்க காலத்தில் இருக்கிற ஒரு சான்று. வேலன் என்கிற ஒருவன், அவன் மேலே கடவுள் ஏறி, கடவுள் அந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்குது. இது எதுக்காக நடக்குதுன்னா, காதலில் ஒரு பொண்ணு மாட்டிச்சு. அந்த பொண்ணு காதலில் இல்லை, கடவுள் தான் அது மேலே ஏறி அதை வருத்துறாரு அப்படின்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு சடங்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் வேலன் வெறியாட்டு. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டம் போட்டு அதில் அந்த தினை அரிசி அல்லது சிவப்பு அரிசியை போட்டு அதில் ஆட்டு ரத்தத்தை ஊற்றி கலந்து படைப்பாங்க. சரியா எங்கே புரிஞ்சுக்கிறாங்க? கடவுள் யாருன்னான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன நினைக்குது, கடவுளை உனக்கு அறிவு இல்லையா, நீ எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு லவ் தானே இருக்குது, நீ வேறன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு சொல்லுது. இந்த கதைலாம் நீங்கள் அகத்தியரை விட மோசமாக இருக்கிறீங்க நீங்கள். அதாவது அது இல்லை, நீங்கள் நம்ம பேர் என்ன, டிராகன் படம் பார்த்தீங்களா? அதான் நிறைய கதை எழுதுறீங்க. அதாவது ஒரு கதை தான் எழுதணும், நிறைய கதையை அதில் எழுதக்கூடாது. சரிதானே? ஏன்னா நிறைய கதை எழுதுனா நம்ம ஏமாத்துறதுக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிஜத்தில் எது நடக்குன்னு பார்க்கணும். நிஜத்தில் அந்த உளவியல் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு அது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது, அவனை லவ் பண்ணிட்டு, கேளுங்க, அவன் காதல் பண்ணிட்டு, இதில் உடம்பு மெலிஞ்சு போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுள் ஏறி மெலிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சிந்து வெளியில் பார்த்தீங்களா, ஒருத்தன் வழிபடுறவனுக்கு ஏன் வெள்ளை எலும்பு தெரியுது, ஏன் உள்ளே இருக்கிறவர் வேறு மாதிரி இருக்கிறாரு. இதே மெத்தடு அங்கே ஏன் வயிறு பெருசாக இருக்குது, போட்டு கோப்பாளனுக்கு ஏன் வயிறு சிறுசாக இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் நீங்கள். அப்போ அதெல்லாம் தொடர்பு படுத்தினீங்கன்னா தான் குறியீடாக வர்ற விஷயத்தை, உங்களுக்கு விளக்குறதுக்காக சொல்கிற விஷயத்த முழுசாக அப்படியே பார்க்கக்கூடாது. புரியுதா? அது மூலமாக என்ன செய்தியே உங்களுக்கு கடத்துறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். வேலன் வெறியாட்டில் என்ன முக்கியமான செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் மேலே கடவுள் வரும் அப்படிங்கிறது தான். நீங்க வேற காதல் இல்லைனாலும் கடவுள் வேலை செய்யும். என்ன காதல்ங்கிறது எது, அது என்ன தெரியுமா? காதல்ங்கிறது எதுக்கு தெரியுமா உதவுது? இன்னொருத்த நினைக்கிறத நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு சென்ஸ் வளர்த்து பாரு, அதான் காதல். காதல்னா என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க நினைக்கிறத நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க அறிவு, பகுத்தறிவு மென்மையா வளரணும். அதுக்கு பேர் தான் காதல். அதனால அதுக்கு பேர் என்னன்னா, ஒன்றே இரண்டா மாறுறது, ரெண்டு ஒன்னா தெரியறது. இதுக்கு பேர் தான் அத்திவிதம் நாம எழுதணும். என்ன வேலை செய்யுது? அது இருக்குது, அது இயங்குற காலத்துல இருக்குது, அவ்வளவுதான். அது வேலை செஞ்சு மாமா வேலைலாம் பார்க்காது. அது என்னன்னா, உங்களுக்கு உங்க தொடர்பு படுத்துறதுக்கு அந்த வினை கொள்கைப்படி அது வேலை செய்யும். அதுவா சேர்க்குது, அதுவா பிரிக்குதுவா கிடையாது. அதனால தான் பிலாசபி தேவைப்படுது, சைவ சித்தாந்தம் தேவைப்படுது. இப்போ நீங்க எங்க வந்துட்டீங்கன்னா,
சைவ சித்தாந்தத்துக்கு வந்துட்டீங்க. நாம பேசுறது பண்பாட்டை பேசி அப்புறம் தான் சைவ சித்தாந்தத்துக்கு வரணும். ஏன் ஏதோன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப அதை நாம தொட்டு காட்டுறோம். இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த மாதிரி தான் எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப அந்த வேலையை செய்யும். அதனாலதான் நீங்க வரலாற்றை இப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், இந்த வரலாற்றை நான் இன்னைக்கு அகத்தியருக்கு நான் தொடக்க நாள்லயே சொல்ல முடியாது, டிவியில கேட்கறாங்க சொல்ல முடியாது. ஆனா எல்லாரும் பேசின பிறகு ஐராவத மகாதேவன் எழுதுனால தான் நான் பேசுறேன். ஐராவத மகாதேவன் எழுதுனா நான் ஏன் பேச போறேன்? அதான் சந்தர்ப்பம் கிடைச்சா தான் பேசணும். ஐராவத மகாதேவன் ஐயா எழுதலைன்னா இவ்வளோ அளவுக்கு அவரு பிராமணர் தான், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் நல்ல அதுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி கொண்டாந்து விட்டுருக்காரு. இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அகத்தியரை சொல்லிட்டா ஒரு வேளை மறுபடியும் பிராமணிங்களுக்கு போயிடுமோன்னு பயப்படுறாங்க. இன்னும் அப்போ அகத்தியருங்கிறவரை நாம் எது வந்தாலும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணுமே தவிர ஆரியர் திராவிடர்னு பேசுனீங்கன்னா மறுபடியும் புரியாது. வரலாற்றை புரிந்து கொள்ளுதல். அதனால தான் ரொமிலா தாப்பர் எழுதுறாங்க, தேவி பிரசாத் சட்டோபாத்யா எழுதுறாரு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஆனால் வானமாமலைங்கிற ஒரு கெட்டிக்காரர் தான் நமக்கு இப்போ இல்லை. அவர் இருந்தால் இதெல்லாம் எல்லாரோட ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துருப்பார். ஏன்னா அவர் தான் முத ஈஸ்ட் கோஸ்ட்டு வெஸ்ட் கோஸ்ட் எல்லாம் எழுதினவர். அதாவது நாம் செந்தமிழர் கீழே கடற்கரை வழியாக வந்தது, மேலை கடற்கரை வழியாக வந்ததெல்லாம் கொடுந்தமிழர் அப்படிங்கிறதெல்லாம் அதை பிடிச்சி கொடுத்தது அவர். இந்த பிஎல் சாமி போன்றவங்களை கட்டுரை எழுத வச்சது, இதெல்லாம் ஒரு அளப்பரிய விஷயம். அதெல்லாம் நீங்கள் எடுத்து மறுபடியும் எழுதி இன்னும் ஒரு இடத்துல நாடும் நாயன்மாருன்னு ஒரு கட்டுரை எழுதுறார். அதில் கைலாசபதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் எழுதுவார். கைலாசபதி பெரிய ஆள், அவர் இலங்கையில் எழுதினவர். அவர் எழுதின கட்டுரையை எந்த இடத்துல நீங்கள் இப்படி கொஞ்சம் சேர்த்து பார்க்கணும் நாகரிகமாக எழுதிப்பார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, வானமாமலை அவர் தான் எழுதுறார். இலக்கிய வரலாறு நீங்கள் எப்படி எழுதணும், தமிழ் வரலாறு எப்படி பார்க்கணும் ஒரு கட்டுரை இருக்கார். எதுக்கு இதை அவரை ஞாபகப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா, இந்திய வரலாற்றுலேயே அவர் அளவுக்கு இன்னும் யாரும் நகரல. கோசாம்பியை கூட ஒரு இடத்துல அவர் தாண்டுவார், இவர் இந்த இடத்துல நிற்கிறார். இப்போ ரொமிலா தாப்பர்லாம் இருக்கிறாங்கன்னா வானமாமலைக்கு வடநாட்டு வரலாறு தெரிஞ்சு எழுதுறாரு தமிழர். ஆனால் அவங்க வடநாட்டு வரலாறு தெரியுது, தமிழ் வரலாறு கொஞ்சம் இங்கே யாராவது எழுதியிருப்பாங்க பாரு, டிஎன் ராமச்சந்திரன். எல்லாருக்கும் ஒரு மன நெருடல் இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் அல்லது சமயம் அல்லது மதம் இதை கொஞ்சம் இணைச்சி நாம் எழுதி தப்பிக்க முடியுமான்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் வரலாறு புரிதல் என்பது இன்னும் உங்களுக்கு சிக்கலாக இருக்குது. அதனால தான் மார்க்சிசத்துக்கும் திராவிடியனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்சிசம் வரலாற்றை புரிஞ்சிக்க அந்த சமயமாக இருந்தாலும் அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணோம். வானமாமலைக்கு ஜீவாவுக்கெல்லாம் அது இருந்தது. ஆனால் திராவிடியனிசத்துக்கு அது வராது. ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் அதை ஒதுக்கி போட்டுன்னு பார்த்து வரலாற்றை இவங்களும் குழப்பிட்டு தான் இருப்பான். அதான் இப்போ இருக்கிற சிக்கல். நம்ம தண்ணியா, அதாவது ஒரு நாகரிகம் அதனுடைய பண்பாட்டில் எந்த பொருளை பயன்படுத்தி அதனுடைய வளர்ச்சியை பார்க்குற இவர் கூட என்ன சொன்னார்னா, திருவானைக்காவில் நமக்கு தண்ணி முக்கியமாக இருக்குது. அது அங்கேயும் தாய் வழி சமூகத்தோட அடையாளம் தான் இருக்கும். உற்பத்தி சமூகத்துக்கு எல்லாமே தண்ணி தான் முக்கியம். தண்ணியை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உற்பத்தியை ஈடுபடுறீங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த சடங்கு, முளைப்பாரி, மாரியம்மன் இதெல்லாம் வருது. அப்போ நீங்கள் உற்பத்தியில் ஈடுபடுற ஒரு சமூகமாக உங்கள் வரலாற்று தொடக்க காலத்திலிருந்து அந்த அடையாளத்தை பயன்படுத்துகிறீங்க. ரெண்டு வகையில் அது மாறுது. ஒன்று வெளியில் இருக்கிற தண்ணி, இன்னொன்று கருவறையில் இருக்கிற தண்ணி. இதுவும் தாய் வழி சமூகத்தில் அடையாளம். இந்த ரெண்டையுமே நீங்கள் முதல்லையே உணர்ந்துட்டீங்க. கருவறையில் இருக்கிற தண்ணியை வச்சு தாயை வணங்குறது, உற்பத்தியில் வர்ற தண்ணியை வச்சு வெளியில் உற்பத்தியில் ஈடுபடுற கன்னி பொண்ணை வணங்குறது. அதனால் மேடாக இருக்கிற அம்மாவையும் வணங்குவோம், மேடுனா வயிறு பெருசாக இருக்கிறவங்களையும், கன்னி பொண்ணையும் வணங்குவோம். கன்னி பொண்ணு தான் கன்னியாகுமரி. அப்போ ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் வரலாறு நகர்வு. இந்த வரலாற்றில் ஆளுமைன்னு வர்றப்ப அதிலிருந்து வந்தவர் அகத்தியர். அந்த உற்பத்தி சமூகத்தினுடைய ஆண் அடையாளமாக வர அவர் அரசு ஆளுமைகளை 7 ஆளுமைகளை உருவாக்குறார். அந்த 7 ஆளுமை தான் பூர்வ இந்தியா இல்லாது பூர்வ தீவு, நாவலந்தீவுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி, அல்லது நாவலந்தீவுக்கு பிறகு இந்திய துணைக்கண்டம். ஏன்னா இமயமலை வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அழிவை தான் அப்படி சொல்கிறாங்க. நமக்கு பழைய வரலாறு தெரியல, சிந்து நாகரிக வரலாறு தான் நமக்கு ஓரளவுக்கு அடையாளத்தை கொடுக்குது. அப்போ அந்த அரசு ஆளுமையில் நமக்கு அகத்தியர் இருக்கிற ஒரு ஆண் அடையாளம்
ஆண் வர்க்கம் அரசால தொடங்கியதனுடைய தொடக்கம். அப்படி அதனால தான் அந்த அம்மா கையில இருந்த தண்ணியே அவர் கையில வாங்கினாரு. நான் சொன்னேன் தடாத கை. தடானா நம்ம தடுக்காதவன் புராணம் பேசுறோம், அது இல்லை. தண்ணி மரபுல வந்தது, தண்ணியை பயன்படுத்தினவங்க அப்படின்னா தடானா தண்ணியில வருது அப்படிங்கிறத நான் அதுதான் நினைச்சேன். துறைக்காஞ்சியில பாண்டியனை பேசும்போது நீ இந்த வழியில வந்தவன், ஏன் இரும்போ வேலை பேசும்போது நீ 49 தலை இந்த வழியில சொல்றாங்கன்னா ஒரு புள்ளி வைக்கிறீங்க. இந்த புள்ளி ஏன் வைக்கிறீங்கன்னா நாங்க ஆரியர் இல்லை அப்படிங்கிறத சொல்றது, புரியுதா? இதுதான். இதுல நீங்க காவிரியை வெட்டினாங்களா, தோண்டினாங்களா, தள்ளி விட்டாங்களா, இது மறுபடியும் புராணமாவே நினைக்கக்கூடாது. தள்ளி விட்ட அந்த கதை நீங்க எப்பவுமே கதை என்னன்னு கேட்டீங்கன்னா கதை அவ்வளவுதான். அதுல அன்னைக்கு அகத்தியர் இல்ல, அகத்தியருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி புரிஞ்சுங்க எல்லாத்தையும். அது ஒரு தொன்மம் பல படிமங்களில் இணைக்கப்படுகிறது. இந்த மரபுல அகம் என்பது மிக முக்கியமானது, உள்ளார்ந்தது. உள்ளார்ந்ததுங்கிறது தான் தமிழ் மரபு. அது நான் அப்படின்னு சொன்னா சான்ஸ்கிரிட் மரபு. அப்ப அதிகாரம்ங்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி. நாம் அப்படி இல்லை, உள்ளார்ந்ததுல இருக்கிறோம். இந்த உள்ளார்ந்தது அப்படிங்கிறது அகத்தி. ஆனா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நான் தாண்டா கடவுள், அது நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் நீங்க வைதிகமும் அந்த தண்ணி மரபும் நெருப்பு மரபும் நான் பிரிக்கிறது, புரியுதா? நெருப்பு மரபு வேற, தண்ணி மரபு வேற. தண்ணி இப்ப நீங்க கூட பேசலாம், தண்ணி மாதிரி பழகிறாரு நெருப்பு மாதிரி பழகிறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதனால ஒரு நாகரிகம், பண்பாடு. அதனாலதான் தமிழர்கள் பிராமணரோட ஒத்து போவாங்க. ஏன்னா திருஞான சம்பந்தர் எல்லா பிராமணரையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கணும்னு நினைச்சார், முடியல. அதனாலதான் கடைசியில ஒரு 2 பிராமணரா, ஒரு பிராமணரா இருந்து நான் பிராமணன் இல்லைன்னு வாக்கு மூலம் கொடுத்து 2வது பாட்டை பாடி என்னை ஏத்துங்கிறார். திருஞான சம்பந்தர் வரலாறுல என்ன முக்கியமானதுன்னா 2 பாட்டு, கடைசி பாட்டு. அப்போ காதல்னு ஏன் வரும்னா இது வரைக்கும் அந்த வரலாறை நினைச்சு பார்த்து அழுகுறாரு. இதுக்கப்புறம் இது வேணாயா, நான் வேற, நான் அவன் இல்லை தூக்கி போட்டு 2வது திருஞான சம்பந்தர். அந்த 2வது திருஞான சம்பந்தர் தான் ஜோதியில ஏறுறார். முதல் திருஞான சம்பந்தர் ஏறல. இது எங்களுக்கு ஒரு ரகசியம். எங்களுக்கு அவரே சொன்னாரு, நான் 2 திருஞான சம்பந்தர் பான்னு. அகத்தியர்ல இன்னைக்கு பேசுறதுல நீங்க அகத்தியர் என்பது ஒரு தமிழ் மரபினுடைய தொல் ஆளுமை. இந்த ஆளுமை அரசாகவும் ஆச்சாரியனாகவும் அல்லது பூசாரியாகவும் அரசனாகவும் இருந்த ஒரு ஆளுமை. இது எகிப்து நாகரிகத்திலேயும் இந்த மரபு உண்டு. பரலோக வழிபாடு நகர்த்துகிற தலைவன் அரசன். இந்த 2 வகையிலும் இருந்த ஆளுமை அகத்தியர். அவர் அன்றைக்கு கடவுளாக அடையாளப்பட்ட முருகு அல்லது அந்த கோட்டுக்கோப்பான் வடிவத்தோடு கூடிய கடவுளோடு தொடர்புடையவர். அதனாலதான் அகத்தியருக்கும் முருகனுக்குமான தொடர்பு நெடுகிலும் உண்டு. இடையில் வந்த சிவனும் இணைக்கப்படுகிறார். அதனால்தான் சிவன் ஆணையிட்டு போனதனாக சிவனே முருகனையே பிள்ளையாக்கிறார் சிவபெருமான், பழைய பெரியால. அப்புறம் அகத்தியரை ஏமாத்துறான். அப்புறம் அகத்தியரை விட்டு நீ போயா, என் கல்யாணத்தில் இருக்காத, நீ என் கல்யாணத்தில் இருக்காத. ஏன்னா இவரை சேர்த்து வச்சா அவர் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் வாங்கிட்டார் தண்ணியை. யாருக்க? அம்மா கிட்ட இருந்து தண்ணியை வாங்கிட்டார். அவங்க அம்மா கிட்ட இருந்து, மாமியார்கிட்ட இருந்து. மாமியார்கிட்ட இருந்து தண்ணியை வாங்கினவர் இனிமே இங்க இருந்தா பிரச்சனை வந்துடும். அதனால நீ அங்க போ. அதுவும் கதையில வருது. ஆனா நமக்கு அது இல்லை. அகத்தியரால் இந்த பழைய இந்தியா, பூர்வ இந்தியாவில் அரசு குடிகள் உருவாக்கப்பட்டு விட்டன. அவ்வளவுதான். சிவன் உருவாக்கத்தின் போது அதிலேயும் அகத்தியரை இணைக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. காலந்தோறும் அகத்தியரை இணைக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஏனென்றால் தமிழ் அடையாளமாக அவர் இருக்கிறார். ஆனால் தமிழ் அடையாளமாக அவர் இருக்கிறார் என்பது தமிழருக்கு தெரியாது. ஆதலினாலே தமிழர்கள் அவரை வடக்கிலிருந்து வந்து சொல்லிக் கொடுத்தார் என்பதிலே நிலைப்பட்டு விட்டார். அகத்தியரை ஏன் இந்தியா முழுக்க பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் தமிழர்களும் இணையணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, நாங்க இணைய தயாரா இருக்கிறோம், அகத்தியர் சமமா பார்த்தார் எல்லாரையும், நீங்க சமமா பார்க்கறேன்னு சொல்லுங்க, நாளைக்கே நம்ம எல்லாம் ஒண்ணுதான் சொல்லுங்க. அவ்வளவுதான். அகத்தியர் சார்பான ஒரு அறிவுறுத்தல், அவ்வளவுதான். இப்ப நீங்க அகத்திய தாசன் பேர் வச்சுக்கிறதுனால அகத்தியர் ஆயிடுவீங்களா? ஆக மாட்டீங்களா? அதான். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிவன் முருகன் இதெல்லாம் இந்த புராணம் தத்துவம்லாம் இங்க பேசல. ஒரே விஷயம்,
சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐராவதம் மகாதேவன் அவர்களால் சொல்லப்பட்ட வடபால் முனி என்பது தமிழருடைய மூலம். அது ஆரியர் மரபு கிடையாது. முதல் செய்தி. இதனால் உருவாக்கப்பட்ட வகையறாக்கள் அல்லது ஆளுமைகள் தான் இந்தியாவை உருவாக்கியது. அதில் பரத்வாஜும் அடக்கம், துரோணரும் அடக்கம், கௌரவர்களும் அடக்கம். இவர்கள் எல்லோரும் அகத்தியர் மரபில் வந்தவர்கள். அதே அகத்தியர் ராவணனுக்கு நண்பர் தான். ஆனால் ராவணன் வேறு குடினா தமிழ் குடி தான். அவன் இங்கே இருந்த தமிழ்நாட்டிலே இருந்த பழங்குடி. ஆனால் அகத்தியர் சிந்து சமவெளியிலிருந்து வந்தவர். அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மூலமாக இந்தியாவில் அரசாங்கத்தை உருவாக்கிய. அப்ப 2 விஷயமா மாறுது. இந்த 2 விஷயமா மாறுறப்ப அகத்தியர் மரபில் வந்தவர்கள் அந்த வெளியில வேள்வி செய்வதற்கு எதிராக மாறுகிறார்கள். அதனால் பிற்காலத்தில் ராமனுக்கு எதிராகிறார். புரியுதா? அப்ப 2வது பிராமணர்கள் அதுல வராங்க. எதுல? ராமன் காலத்துல. முதல் பிராமணர் முடிஞ்சு போச்சு பாரதத்துல. அந்த அகத்தியர் முடிஞ்சு போச்சு. ராமன் காலத்து அகத்தியர் ராவணனுக்கு எதிராக வராங்க. அப்ப ராவணனும் வேற. அந்த ராவணன் இல்லை, இந்த ராவணன். புரியுதா? அப்ப வரலாற்றினுடைய படிமங்களை மாற்றி மாற்றி ஆரிய திராவிட அந்த மோதல் தொடர்ந்து என்ன பண்ணப்பட்டு வருகிறது? நிலைப்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் டாக்குமெண்ட்டையும் வச்சுக்கிறான். கிணறு தான் காணமே தவிர கிணறு தோணுறதுக்கு ரசீது. எகிப்துல முதல்ல அவன் வழிபடுறது கடல் தண்ணியை, 2வது நல்ல தண்ணியா மாத்துறான். நல்ல தண்ணி உற்பத்திக்கு உதவுது. அப்புறம் கும்பிடுறான். அதுக்கப்புறம் தான் மலை, அதுக்கப்புறம் தான் ஆகாயம். எதை நாம் பயன்படுத்துகிறோமோ அதெல்லாம் பட்டியலிடுவோம். இப்போ காபாலிகம் சார்ந்த கொடும்பாலூர்ல 3 தான் கோயில். 3 திசையிலையும் 3 கோயில், நடுவில் ஒரு கோயில். மொத்தம் எத்தனை கோயில்? 15 கோயில் கொடும்பாலூர்ல. அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா கொடும்பாலூர்லயே தெற்குல போனீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்குது. அதுல 5 கோயில், 4 சுத்துல 4 கோயில், நடுவில் ஒரு கோயில். அங்கதான் 50. இங்கே வந்தது வேற. இங்கே வந்தது 3: நிலவு, சூரியன், பூமி. அப்போ முதல்ல நான் எதை தெரிஞ்சுக்கிறேனோ அங்கிருந்து தான் கடவுளை ஆரம்பிப்பேன். நான் எதை பயன்படுத்துறேனோ அதில் தான். உடனே அறிவாளி மாதிரி நாம் முதல்ல சயின்டிஸ்ட் ஆகலை. இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆகி பழசு ஏற்கனவே சொன்னாங்க பாரு, அதை மேட்ச் பண்ணுறோம். இப்போ நான் அப்படியே நான் எல்லாத்தையும் செஞ்சு காட்டாது கிடையாது. நாம ஓரளவுக்கு மேட்ச் பண்றோம். இப்போ நீங்க யோகம் பத்தி இங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா எத்தனை பேர் திருமூலர் மாதிரி தெரியும் உங்களுக்கு? ஆனா திருமூலரை பத்தி பேசுறீங்க இல்ல? திருமூலர் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியுமா? இந்தியாவிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஆனா திருமூலர் இருக்கிறாருல்ல, அந்த மாதிரி தான் நீங்க வரலாற்றை புரிஞ்சிக்கணுமே தவிர திருமூலராகவே நினைச்சு கூடாது. உங்களுக்கு சொல்லுங்க. அதெல்லாம் எத்தனை நாங்க அகத்தியர் பூதங்களே பேசல ஒன்றுதான். அது ரைட்டு, நம்மது இதெல்லாம் கிடையாது. எனக்கு நாங்க பொதுதான் அகத்தியர். ஏன்னா அவரு பிராமண பொண்ணையே கல்யாணம் பண்ணினாரு வச்சுப்போம், எனக்கு ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. ஆனா அகத்தியர் சமன்மைப்படுத்துறாருங்கிறது தான் எனக்கு முக்கியம். அகத்தியர் ஆரியரா இருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அகத்தியர் பேதம் பார்க்காதவர். அப்போ நீங்க அகத்தியர் பேதம் பார்க்கல, நாங்க ஜாதியை இந்தியாவில் எடுத்துறோம்னு சொல்லுங்க. அகத்தியர்களே எல்லாம் ஒன்றாடும், அவ்வளவுதான் பிரச்சனையே தவிர எனக்கு அகத்தியரும் பிரச்சனை இல்லை, வால்மீகியும் பிரச்சனை இல்லை, எனக்கு சோல்மீகியும் பிரச்சனை இல்லை. தென்னாடு வடநாடுலாம் இப்பதான் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வரலாறுங்கிறது உங்க தமிழ் வரலாறு அப்படின்னு முதல்ல புரிஞ்சுங்க. நீங்க வடக்கத்தியா வரலாறு, தெற்கத்தியா வரலாறு. சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு ஆளே யாருங்கிறத வரலாற்று பூர்வமாக தானே சொல்லணும். நீங்க சிவபெருமானை எல்லாரும் கொண்டாடி முதல்ல கடவுளை ஒரு பேரை வச்சு பேசினா தமிழ் மரபுக்கு விரோதம். தமிழ் பண்புகளின் மூலமாகத்தான் காட்டுகிறது. சிவன்னா நல்லவன், அவ்வளவுதான். சிவன் ஒரு ஆள் கிடையாது. நீ நல்ல கதிக்கு போனோம்னா சிவகதின்னு அர்த்தம். நீ நல்ல கதிக்கு எப்படி போவ அப்படிங்கிறது அடுத்த கட்டம். நிறைய அகத்தியர் சொல்றாங்க. திருவிளையாடல் புராண அகத்தியர், திருஞான சம்பந்தர் சொல்றாரு, எல்லாரும் அகத்தியர் சொல்லுவாங்க. முதல்ல நீங்க எல்லாத்தையும் ராவணன் தான் சொல்றாங்கல்ல, அப்புறம் அட்ட வீரட்டம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க? அட்ட வீரட்டம் சிவபெருமான் அவரே புலியை உச்சாரா, அது யானையை உச்சாரா? என்ன சொல்லுங்க. அப்படிதான் படிக்கிறீங்க, அப்படிதான் பாக்குறீங்க. யானையை ஒரு பிராமணன் வேள்வி செய்யறான், அதுல ஒரு யானை வருது, அதை உரிக்கிறார். அதை உரிச்சது சிவபெருமானே செஞ்சாரா, அது உரிச்சவன் சிவபெருமான? வேள்விக்கு எதிர்ப்பானவன் சிவபெருமான் வரிசையில வர்றாங்க, அவ்வளவுதான். சிவபெருமான் வரிசையில அவங்க சிவனுங்கிற பேர்ல இருக்கிறாங்க. ஆனா சிவனே கிடையாது. சிவன் என்பவர் யார் சொல்லுங்க? சிவன் தான் யாரு? சிவன்னா யார் சொல்லுங்க? சிவப்பா இருக்கு, சிவப்பா இருக்கிறவன்
சரி, அவருக்கு ஏன் கருப்பு தொண்டையில கருப்பு வந்தது? நீங்க கருப்பர்கள் சின்னதா சிறுபான்மை ஆக்கப்படுறீங்க. அப்போ சிவப்பன்ல கருப்பனை கொண்டாடுறீங்க. ஏன் ரெண்டு பேரையும் இணைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன உருவாக்கம். நீங்க யார் டாமினேட் ஆகணும்? சிவப்பா, கொஞ்சம் சிவப்பா இருந்தாதான் நீங்க வந்து யாரு, நீங்க தான் அதிகாரம் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடணும். அப்போ நான் வரலாற்றுல என்னை வழி நடத்துறது, என்னை ஆதிக்கம் பண்றதுக்கும் பல வடிவங்களை வச்சிருப்போம். ஆனா இதுக்குள்ள நாம் என்ன பேசுறோம்னா, மங்களமாயிரு அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறோம். மங்கள குணத்தன்னு சொல்றோம். சிவன் எனும் செம்மேனி அம்மான் அது வேற, சிவன் மங்கள குணத்தன்னு சொல்றோம். அப்ப நீ நல்லவனாயிரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லவனா இருந்தா என்ன அர்த்தம்? நல்லவனாயிருந்தா யாருக்கையும் சண்டை போடாதுன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே சிவபெருமான் சண்டை போட்டார். நீ சண்டை போடாதான் நல்லவன். ஏற்கனவே வெட்டு குத்து நடத்தல ருத்ரன், வெட்டு குத்து இல்லைன்னா நல்லவன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, யாரு தப்பு பண்றான்னா அவன் வெட்டு குத்து தான் நீ நல்லவன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எது ரைட்டு? பஸ் ஏறி வந்தா தானே தெரியும் பிரச்சனை. எந்த பஸ்ல ஏறி எங்க இறங்குறது, எந்த பஸ்ல ஏறி வந்தா எப்போ வரும், அப்போ டைமுக்கு எப்படி போறது, அப்புறம் வந்து பஸ்ல சண்டை போடுறதா இல்லை ஓடியாரும் போது சண்டை. ஒவ்வொரு இன்ச்சிலையும் நல்லவனே இல்லையா? ஒவ்வொரு இன்ச்சு நடக்கும்போது தான் எவ்வளவு மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும். காரில் வந்துட்டு போனா தெரியாது, ஆட்டோவில் வந்துட்டு போனா தெரியும். வரலாற்றுல அகத்தியர் என்கிற ஒரு ஆளுமைய ரிஷியா மாத்துறதே தப்பு. முடிஞ்சிச்சா? இந்நேரம் வரைக்கும் நான் பேசுறது நீங்க எங்கேயாவது புரிஞ்சிட்டீங்களா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியை கேட்டேன். ரிஷி இல்லை அவரு தொடக்க கால ஆளுமை, அரசியல், அதாவது ஆளுமைனாலே என்னன்னா ஆளுகிற தன்மை உடைய ஒரு மனிதனாகவும், அதுவும் தமிழினுடைய மூத்தக்கூடிய வைதிகத்துக்கு முற்பட்டக்கூடிய அவனுடைய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டா நீங்க தமிழர்கள் அல்லது வந்து வைதிகத்திற்கு வேறானவர்கள் சொல்லிப்பீங்க. அதை சொல்ல விடாம மாத்தணும். இதுக்கு பேர் தான் முனிவர்னு சொன்னேன். புரியுதா? அதுக்கு தான் எல்லா கதையிலையும் அகத்தியரை சேர்த்தது. உங்களுக்கு விவரம் தெரியக்கூடாது. புரியுதா? விவரம் தெரியும். இப்போ காலையில கிருத்திகைக்கு சாம்பார் பொரியல்லாம் தனித்தனியா இருக்கும். நைட் ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். அதில் சாம்பார் பொரியல் கூட்டு எல்லாம் ஒன்றா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்கி ரைஸ் வைக்கிட்டு போக வேண்டியது தான். மற்றபடி சாம்பார் தனியாக இருக்குதான்னு கேட்கக்கூடாது. சரிதானே? அந்த நிலைமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க. புரியுதா? ஏன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை அவ்வளோ தானே, நம்ம தான் உழைக்கிறது கிடையாதுல்ல. நம்ம உழைச்சா தானே கோபம் வரும். படைப்பாளி ஏன் அகத்தியர் பெயரை பயன்படுத்துகிறான்? அகத்தியர்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அகத்தியர் இருக்கும் ராமன் கூட இருந்த மாதிரியும் சிந்து சமய நாகத்தில் இருந்த அகத்தியர் இங்கே வந்தார் மாதிரி பேசக்கூடாது. அகத்தியர் என்கிற பாத்திரம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பேசணும். அப்படி இல்லை, தமிழ் மரபுக்கு எதிராகவும் அவரை பயன்படுத்தணும், தமிழ் மரபோடைய பயன்படுத்தணும். ரெண்டும் போட்டி நடக்கும். அதை நீங்க பிரிச்சு காட்டணும். நீங்க என்ன பண்ணணும்? அகத்தியர் பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் தொகுத்து எது தமிழ் மரபு வரலாற்று உண்மையோடு சார்ந்தது, எது அகத்தியரை மாற்று கருத்துக்கு கொண்டு சென்றது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அப்படி பண்ணாம தவிர அகத்தியர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாருன்னா அவர் பக்கத்துல இருந்து இன்னொரு கொடி தூக்கி போன மாதிரி பேசுறீங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து உங்களுக்கான வேலைப்பாடா பார்க்கணும், உழைக்கிற தன்மையில பார்க்கணும். அகத்தியரை தொடர்ச்சியா பயன்படுத்துறாங்க. எங்க பயன்படுத்துறாங்க, எதிர்நிலையா எப்படி போகுது, நமக்கு அதுல என்ன உண்மை இருக்குது நாம பிடிக்கணும். ஏன் இப்ப திருவள்ளுவர் வந்து நாம ஒருத்தர் தான் சொல்லுவான். திருவள்ளுவர் ஞானம்னு அகத்தியருக்கு, அதாவது மருத்துவத்துக்கும் சொல்லுவான். ஆனா அகத்தியரை மாதிரி நிறைய சொல்ல மாட்டான். அப்ப ஏன் அகத்தியரை நிறைய சொல்றாங்கன்னா, பிராமணர்கள் சொல்லல, அவங்க வடமொழி நூல்ல எழுதல. அப்ப தமிழன் தொடர்ந்து எழுதுறான். அப்ப இவன் ஏன் எழுதுறான்? அப்ப ஏன் வந்து இவன் ஜோதிடத்துக்கும் எழுதுறான், இவன் வந்து தத்துவத்துக்கும் எழுதுறான், மருத்துவத்துக்கும் எழுதுறான், எல்லாத்துக்கும் அகத்தியரை ஏன் பயன்படுத்துறான்? அப்ப பாத்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ ஒரு பசை இருக்குது. அந்த பசையை கடத்திட்டு வந்துட்டாங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஐநாரப்பண்ண வழிபடு, குலதெய்வத்தை வழிபடுங்கிறாங்க. எந்த குலதெய்வம் தெரியாது, பெரியாண்டவர்னு. அப்ப இவங்க குலதெய்வம் வர்றப்ப என்ன பண்றான், அவங்க முன்னோர் தொடர்ந்து சொன்னதை தான் சொல்றானே தவிர பேர் சொல்றது இல்லை, ஊர் சொல்றது. அந்த மாதிரி அகத்தியரை நீங்க ஒரு தமிழுக்கே ஒரு குலதெய்வமா பார்க்கணும். அதனாலதான் அவர் கடவுளுங்கிறார். அவர் வந்து ராவணனை ஓட்டினான்னு சொல்றப்பதான் நமக்கு உண்மை புரியுது. என்ன புரியுதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையாக இங்கேயும் நாகரிகம் வளர்ந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல தொல்லியலாளர். அதுக்கு ஒரு சாட்சி இருக்குதுன்னு அர்த்தம்.
ஏன்னா ராவணன் இல்லைன்னா தமிழ் குடியினுடைய இன்னொரு பழங்குடி இங்க இருந்தது அப்படிங்கிறது அந்த டச் இல்லாம போகும். வந்தவங்க ஆயிடும். இல்ல இல்ல முழுக்க இருந்தவங்க தான். அதுல அரசாங்கத்தை உருவாக்குற ஒரு தன்மையில அகத்தியரோட ஆளுங்க வராங்க. அப்படிதான் வேலியில் வராங்க. அதை கபிலர் வரைக்கும் அது நீட்சி வருது, மாங்குடி மருதன் வரைக்கும் அதனுடைய நீட்சியை பதிவு பண்றாங்க அப்படின்னு நீங்க கொண்டு போகணும்.